நாம் திருப்புவோம். 2 கொரிந்தியருடைய நிருபம் 3வது அதிகாரம் 18வது வசனம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனம். ரெண்டு கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனம். சேர்ந்து வாசிக்கலாமா எல்லாரும்? நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆவியானவரே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூட பேசும். அடியேனை கருவியாய் பயன்படுத்தி உம்முடைய மகத்துவமுள்ள வார்த்தைகளை நீர் வெளிப்படுத்தும். போதுகராயிருந்து எங்களுக்கு போதியும், கண்டித்து உணர்த்தும். நாங்கள் சரி செய்ய வேண்டிய காரியங்களை எங்களுக்கு கற்றுத்தாரும். அப்பா, நாங்கள் தாழ்மையுடன் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள கீழ்ப்படிய உம்முடைய வார்த்தையை எங்களுடைய இருதயத்தில் விதைக்கப்படும்படியாக நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் மாற்றும். நீர் உயர்ந்திரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஏற்கனவே ஒரு 2 மாதங்களுக்கு முன்பதாக மகிமையின் மேல் மகிமை என்கிறதான ஒரு தலைப்பிலே உங்களோடு கூட இந்த வசனத்தினுடைய மேல் பகுதியிலிருந்து 3வது அதிகாரம் முழுவதுமே நம்ம தியானிச்சிருக்கிறோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. சரி, ஆனால் அதனுடைய கடைசி வசனத்தை மாத்திரம் இப்போ நம்ம வாசித்தோம். நம்ம கடைசியாக வாசிக்கிற அந்த பகுதி பாருங்க. ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த மகிமையின் சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். சரி, இன்னைக்கு நான் பேச போகிறதான இந்த தலைப்பு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நமக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு சத்தியமாக இருக்கிறது. இட்ஸ் a வெரி பேசிக் டாக்ட்ரின். அதனால நீங்கள் முழு கவனத்தோடு கவனிக்கணும். உங்களுக்கு ஒரு வேளை தூக்கம் வர்ற மாதிரி இருந்ததுன்னா இப்போவே போய் மூஞ்சி கழுவிட்டு இல்லை ஏதாவது பண்ணிவிட்டு அந்த தூக்கத்தெல்லாம் தெளிய வச்சுட்டு வந்துடுங்க. ஏன்னா நம்ம பேச போகிறது ரொம்ப முக்கியமான காரியம். நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா நான் பேசின மெசேஜை நான் திரும்பி போட்டு கேட்கும்போது ரொம்ப நல்லா இல்லை கேட்குறதுக்கு. தூங்காதீங்க, கண்ணை மூடாதீங்க, எல்லாரும் என்னை பாருங்கள். இப்போ தூங்காதீங்கன்றது மாதிரி இப்போ கண்ணை மூடாதீங்கன்றது கொஞ்சம் மாறி இருக்கு. மருவி இப்போ வேறு வார்த்தைக்காக மாறிடுச்சு. ஆனால் எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் எனக்கு இருக்கிற கஷ்டம் உங்களுக்கு வரமாட்டேங்குது, பாதி கூட வரமாட்டேங்குது. பில்லி இவ்வளோ கஷ்டப்பட்டு தூங்காதீங்கன்னு சொல்கிறாரு, அதற்காகனாச்சும் கொஞ்சம் மரியாதை கொடுத்து கண்ணை மூடாமல் இருப்போம்னு நீங்கள் யோசித்து தயவு செஞ்சு ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். கர்த்தர்கிட்ட உதவி கேளுங்க. நானும் இத்தனைக்கும் சனிக்கிழமெல்லாம் ஃபாஸ்டிங் பண்ணி முக்கால்வாசி நேரம் நான் இதுக்கு தான் ஜாம் பண்ணுறேன். ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை வந்து பிரசங்கத்தை கேட்க முடியாதபடி மக்களுக்கு இந்த நிர்விசாரத்தையும் இந்த தூக்கத்தையும் கொடுக்குற அசுத்தாவியை இயேசுவின் நாமத்தினாலே வெளியே துரத்துறேன்னு ஜோம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அது பெரிய ஆவியாக இருக்குது போல், துரத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, தயவு செய்து நான் பேசுகிறத கவனிங்க. இது நான் பேசலை, தேவனுடைய ஆவியானவர் பேசுகிற ஒரு காரியம். முழு கவனத்தோடு கவனிப்போம். சரி, இப்போ இங்கே கவனிக்கிறோம். கடைசியாக நாம் பார்க்கிறது, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் நாம் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். இந்த நம்முடைய ஆராதிக்கிறதான தேவன், இவருக்கு ரூபம் ஒன்றும் இல்லை, சொரூபம் ஒன்றும் இல்லை, அவர் ஆவியாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் நம்புகிறோம். அப்படிதானே? நம்முடைய தெய்வத்துக்கு உருவம் இல்லை. இன்ஃபேக்ட் நிறைய பேர் சிலுவை எதிர்பார்ப்பாங்க. சர்ச்சுக்குள்ள எல்லாரும் உள்ள புதுசாக வந்தோன்னு சுற்றி முற்றி பார்ப்பாங்க, ஏதாவது ஒரு மூலையில் சிலுவை தெரியுதான்னு. நமக்கு எந்த மூலையிலையும் நம்ம சர்ச்சில் சிலுவை கிடையாது. நிறைய பேர் ஏன்னா அதை பார்த்தா அப்புறம் இது போட ஆரம்பிச்சிருவாங்க, நிறையா இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதெல்லாம் வைக்கிறது இல்லை. ஓகே, தேவன் ஆவியாக இருக்கிறார். இப்போ இந்த ஆவியாய் இருக்கிற தேவனிடத்தில் நாம் சேரும் பொழுது பவுல் சொல்கிறாரு, அவரை போல அந்த மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம் என்று சொல்லி. இது எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருப்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் ஆவியாக இருக்கிறார் அப்படின்றதையும் அவரை போல நாம் மாறணும் அப்படின்றதையும் அடிப்படையாக வைத்திருக்கிற ஒரு பொதுவான வார்த்தை என்ன அப்படின்னா விசுவாசம். அவர் ஆவியாக இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். அவரிடத்தில் நாம் ஜெபிக்க அவரை போல மாற்றப்படுகிறோம் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். விசுவாசம் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா மற்ற எந்த வார்த்தைக்குமே அர்த்தமே இருக்காது. நான் சொல்றது புரியுதா? இப்போ தேவன் ஆவியா இருக்கிறாருன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ தேவன் ஆவியா இருக்கிறாருன்றதை நீங்க எப்படி நம்புறீங்க? ஆவியா இருக்கிற ஒரு காரியத்தை எப்படி காண்பிக்க முடியும்?
இப்போ ஏதாவது ஒரு சிலை மாதிரியோ ஒரு உருவம் மாதிரி இருந்தால் உங்களுக்கு என்ன பண்ணலாம்? நான் கண்ணு முன்னாடி காண்பிச்சு இதுதாங்க கடவுள் அப்படின்னு நான் சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு நான் என்ன பண்ணுறேன், அப்படி இல்லைங்க, தேவன் இருக்கிறார், அவர் நம்ம மத்தியில் இருக்கிறார்னு சொல்கிறோம். மாம்ச கண்ணுனால் நம்மளால் என்ன பண்ண முடியல, அவரை பார்க்க முடியல. ஆனால் அவர் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். அதே போல நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய உள்ளான மனிதன் மாற்றப்படுகிறான்னு சொல்லி இந்த வசனத்தில் வாசித்தோம். இதில் லிட்டரலாக பார்த்தா நம்ம சரீரம் அப்படியே தான் இருக்குது, நம்ம எந்த விதமான மாற்றமும் அடைந்த மாதிரி தெரியல. ஆனால் உள்ளான மனுஷன் ஒருத்தர் இருக்கிறான். அந்த மனுஷன் ஜெபிக்க ஜெபிக்க மகிமையை பெற்றுக்கொள்ள மாற்றப்படுகிறான் அப்படின்றத நம்ம லிட்டரலாக கண்ணால் பார்க்குறோமா? கிடையாது. ஆனால் நம்ம இதை என்ன பண்ணுறோம்? விசுவாசிக்கிறோம். இப்போ தம்பி சொன்னார், தமிழ் சொன்னார், அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு சில பழக்க வழக்கங்களை என்ன பண்ணார்? மாற்றினார். இது எதனால நடந்தது? அவர் தேவன் அவரிடத்தில் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவார் என்பதை அவர் விசுவாசித்தார். ஸோ இப்போ நல்லா கவனிக்கணும். கர்த்தர் ஆவியாக இருப்பதும் சரி, நம்மை மறுரூபமாக்குவதும் சரி, நமக்குள்ளாக தேவன் விரும்புகிற மாற்றங்கள் ஏற்படுத்துவதாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே விசுவாசம் என்கிறதான அந்த வார்த்தையினுடைய அடிப்படை, அந்த தாற்பயத்தில் தான் எல்லாமே செயல்படுகிறது. இதை நம்புறீங்களா? இது உண்மை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? விசுவாசம் இல்லைன்னா நமக்கு எதுவுமே நம்ம எக்ஸ்பிளைன் நம்மளால விவரிக்க முடியாது. சரிங்களா? சரி, இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இந்த செய்திக்கு நான் தலைப்பாய் நான் வைத்திருக்கிறது த ரெல்ம் ஆஃப் ஃபெய்த். விசுவாசம் எனப்படுகிறதான மண்டலம். மண்டலம்னு சொன்னா அதாவது நம்ம கண்ணுக்கு புலப்படாத ஒரு ஏரியா, த ரெல்ம் ஆஃப் ஃபெய்த். இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா விசுவாசிகளா நம்ம அந்த மண்டலத்திலிருந்து செயல்படுவது ரொம்ப அவசியம். இப்போ நம்ம எல்லாருக்கும் 3 பாகங்கள் இருக்கு. சரி, நம்மளுடைய மனுஷன்னு சொன்னா 3 பாகம். என்னது? ஆவி, ஆத்துமா, சரீரம். இப்போ இந்த சரீரம்ன்றது பூமியில் இருக்கிறது, ஓகேவா? ஆனா இந்த ஆவின்றது நமக்குள்ளாக நாம் பெற்றிருந்தும் இந்த ஆவியை இப்போ நம்ம யாரோட இணைச்சு வச்சிருக்கிறோம்? யாரு நம்ம ஆவியோட இணைஞ்சிருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர் இணைஞ்சிருக்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர் இறைஞ்சிருக்கிறதுனால நம்ம நம்புகிற ஒரு காரியம், என்னுடைய ஆவி இது எனக்குள் இப்போ இல்லை, என்னுடைய ஆவி உன்னதங்களிலே கிறிஸ்துவுடனே கூட என்ன இருக்குது? நான் அமர்ந்து இருக்கிறேன். ஸோ பிசிக்கலா நான் இங்க இருக்கிறேன், ஸ்பிரிச்சுவலா நான் எங்க இருக்கிறேன்? யார் கூட இருக்கிறேன்? ஜீசஸோட இருக்கிறேன். இந்த தெளிவு நமக்கு இருக்கணும். இதுல யாருக்கும் குழப்பம் இல்லையே? நான் சொன்னது புரிஞ்சுதா? நம்ம சரீரமா இங்க இருக்கிறோங்க, ஆனா ஆவியில நம்ம யாரு கூட இருக்கிறோமா? இயேசுவோடு கூட இருக்கிறோம். ஏனென்றால் அவர் உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிறார். உன்னதங்களிலே மாம்சத்தோட என்ன பண்ண முடியாது, போய் அவரிடத்துல நிற்க முடியாது. அதனால நம்ம ஸ்பிரிட், நம்முடைய ஆவி அவரோடு கூட இருக்கிறது. இதுல நமக்கு ஃபர்ஸ்ட் தெளிவு வேண்டும். ரெண்டாவதா, இப்போ நம்ம வாழ்றதான வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும்னா, ஒன்று மாம்சத்தின்படி உலகத்துல வாழ்கிற வாழ்க்கையா இருக்கணும், இல்லைன்னா ஆவியின்படி இயேசுவோடு வாழ்கிறதான வாழ்க்கையாக இருக்கணும். நம்ம மாம்சத்தின்படி உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் வாழ்ந்தோம்னா சர்ச்சுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, விசுவாசின் அடைக்கப்படுவதற்கு அவசியம் இல்லை. நான் சொல்றது புரியுதா? அப்போ விசுவாசின்னு சொன்னா, கிறிஸ்தவன்னு சொன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான். என்னது? நம்மளுடைய ஆவி எங்க இருக்கணுமா? இயேசு கிறிஸ்துவோட உன்னதங்களிலே இணைந்திருக்கணும். இதுவா அதுவான்ற ஆப்ஷன்லாம் கிடையாது. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு எங்கள் அத்தை பையன் என்கிட்ட கேட்டான், மாமா 2ல் 1 தொடுங்கன்னா. டேய், 1 தான்டா நீட்டுற, ஒரே ஆப்ஷன் தான் உங்களுக்கு, நீங்கள் தொட்டு தான் ஆகணும். அந்த மாதிரி தான் இன்னைக்கு 2ல் 1லாம் கிடையாது. ஒன்று மாம்சத்தில் இப்படி இருந்துட்டு சர்ச்சுக்கு வாங்க, இல்லை ஆவியில் இருந்துட்டு சர்ச்சுக்கு வாங்க. மாம்சத்தின்படி உலகத்தில் வாழ்ந்தீங்கன்னா சர்ச்சுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை யாரும் கட்டாயப்படுத்தவே இல்லைங்க. உங்களுக்கு யாராவது காசு கொடுத்தாங்களா? இல்லை உங்களை யாராவது கட்டாயப்படுத்துகிறாங்களா? இல்லை. நம்ம சபைக்கு வரோம், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறோம், தேவனை தேடி வரோம், தேவனுடைய வார்த்தையை கேட்க வரோம். அப்போ நம்ம ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கணும், நான் இந்த உலகத்திற்கு உரியவன் அல்ல, நான் ஆவிக்குரியவன். இந்த மைண்ட் செட்டை நல்லா உங்கள் மண்டைக்குள்ள ஏற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நான் பேச போகிறது உங்களுக்கு புரியும். இல்லைன்னா ஒன்றுமே உங்களுக்கு புரியாது. ஏன்னா நான் பேச போகிறது எல்லாமே இந்த உலகத்திற்குரிய காரியம் இல்லை, நான் ஆவியின் மண்டலத்தில் இருக்கிற காரியங்களை இந்த நாளில் உங்களோட பேச போகிறேன். ஓகேவா? நான் சொல்றது புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ விசுவாசத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு வசனம், ரொம்ப அழகான ஒரு வசனம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் எடுப்போம். எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனம்.
எடுத்துட்டீங்களா? எபிரேயர் 11:1. எடுத்துட்டீங்களா? வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிப்போம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. திரும்ப வாசிப்போம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. சரி, இப்போ விசுவாசத்தை பத்தி ரொம்ப தெளிவா இங்க ஒரு காரியம் இந்த அப்போஸ்தலன் சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, நம்பப்படுகிறவைகளுடைய உறுதி. முதலாவது உறுதி அப்படின்ற வார்த்தைக்கு நமக்கு ஒரு அர்த்தம் நாம் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இப்போ உதாரணத்திற்கு ஒரு லேண்டு வந்து ஒருத்தர் வாங்குறாருன்னு வச்சுக்குவோம். ஒருத்தர் ஒரு நிலம் வாங்குறார், ஒரு பிளாட் வாங்குறார். பிளாட் வாங்கும்போது இந்த பிளாட் இன்னாருக்கு சொந்தம் அப்படின்றதுக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு டாக்குமெண்ட் இல்லைங்களா? அது பேர் என்னன்னு சொல்லுவோம்? பத்திரம்னு சொல்லுவோம். இந்த பத்திரத்தில் என்ன போட்டிருப்பாங்க? இன்னாருக்கு இந்த இடத்துல இருக்கிறதான இத்தனை சதுரடியில் இத்தனைக்கு இத்தனை அளவில் இருக்கிறதான நிலத்தை இவர் பேருக்கு இவர் இன்னார்கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறாரு, காசு கொடுத்துருக்கிறாரு, இல்லை தான செட்டில்மெண்ட் ஏதோ ஒரு டாக்குமெண்ட் பண்ணி ஒரு ஒரு கையெழுத்துல கையெழுத்து போட்டு எல்லா சாட்சி கையெழுத்து அதெல்லாம் போட்டு ஒரு டாக்குமெண்ட் வச்சிருப்பாங்க. இப்போ இந்த நிலம் எனக்கு சொந்தம்னு நான் சொல்றதுக்கு எனக்கு எதுதான் அத்தாட்சி? அந்த கையில் இருக்கிறதான அந்த டாக்குமெண்ட், அந்த பத்திரம் தான் எனக்கு அத்தாட்சி. நான் அந்த ஒருவேளை அந்த நிலத்துல எனக்கு வீடே இல்லைனாலும் நான் அந்த பத்திரத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? அந்த நிலத்தின் மேலே உரிமை பாராட்ட முடியும். காரணம் என்ன? நான் எனக்கு லேண்ட் இருக்குன்னு சும்மா லேண்டை காமிக்கிறனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த லேண்டுக்குரிய டாக்குமெண்ட் எனக்கு இருக்கணும். இப்படி தானே? இதுதான் நியாயம். ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட் உங்களால் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும், தொட முடியும், அதில் இருக்கிறத வாசிக்க முடியும். இப்போ இந்த டாக்குமெண்ட்ல என்ன இருக்கிறதோ அதை அப்படியே நம்ம என்ன பண்ணலாம்? நிலத்துல அளந்து இப்போ நிலத்துல எவனோ அபகரிக்கிறான் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? லேண்ட் அந்த டாக்குமெண்ட்ல இருக்கிறதான தகவலை வச்சு அபகரிக்கிறவனுக்கு விரோதமா எதிராக நம்ம என்ன பண்ணலாம்? போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஏதோ ஒன்று நம்ம ஒரு கேஸ் நடத்தலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம். காரணம் என்ன? எனக்கு சாலிடா ஒரு ப்ரூஃப் இருக்கு. என்ன ப்ரூஃப் இருக்கு? இந்த பத்திரத்தின்படி இந்த லேண்டு இவர் காசு கொடுத்து வாங்கி இருப்பதனால இது இவருக்கு சொந்தம் இல்லையா? இப்போ இந்த பத்திரம்ன்றது என்னது? இதுதான் உறுதின்னு சொல்றோம். டீடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? டீடுன்னு சொல்லுவாங்க, பத்திரம். இப்போ இந்த உறுதி சரி, இப்போ இது வந்து பிசிக்கல் ரெல்ம்ல உலகத்துல ஒரு லேண்டு வேணும்னா அந்த லேண்டுக்கு டாக்குமெண்ட் நமக்கு வேணும். எனக்கு கையால் பார்க்கக்கூடியது, தொடக்கூடியது, படிக்கக்கூடியது, அதை நான் வைத்து அந்த லேண்டினுடைய ஓனர்ஷிப்பை நான் அனுபவிக்கிறேன். இப்போ விசுவாசத்தை இது எப்படி இருக்குன்னா, இது ஒரு உறுதியா இருக்குது. ஆனா இதுல இருக்கிற ட்விஸ்ட் என்னன்னா, இந்த டீடு, இந்த விசுவாசம்ன்ற இந்த டாக்குமெண்ட், இந்த டீடை இந்த உலகத்துல என்ன பண்ண முடியாது? உங்களால உலக கண்களினாலே பார்க்க முடியாது, உலக கைகளினாலே தொட முடியாது, உலக காரியங்களினாலே அதை பார்த்து நீங்க வாசிக்க முடியாது. அதனால அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது ஆவியின் மண்டலத்துல எப்படி பிசிக்கலா ஒரு டாக்குமெண்ட், ஒரு பேப்பர் ஏதோ ஒன்று எடுத்து, இப்போ ஒரு பேப்பர் இருக்குன்னா இதை நான் தொடறேன், இந்த டாக்குமெண்ட் புக் இருக்குது, இதை நான் தொடறேன், இதை உள்ள இருக்கிறத வாசிக்கிறேன், இதில் இருக்கிறது என்னன்றது என்னால் புரிந்து கொள்ள முடியுது. ஏன்னா நான் தொட்டு அனுபவிக்கிறனால இதை சொல்றேன். இப்போ இதே மாதிரி ஆவியின் மண்டலத்தில் இருக்கிறதான விசுவாசம் என்கிறதான அந்த ஒரு காரியத்தை நான் அனுபவிக்கணும்னு சொல்லி சொன்னா, நல்லா கவனிக்கணும் எல்லாரும், நீ பாருங்க, நான் அனுபவிக்கணும்னு சொல்லி சொன்னா முதலாவது இது எந்த மண்டலத்தில் செயல்படும்ன்றதை புரிஞ்சுக்கணும். ஸோ விசுவாசன்றது நெஜ உலகத்தில், அதாவது நெஜ உலகன்றதை விட பிசிக்கல் வேர்ல்டு, சரீர பிரகாரமான உலகத்தில் தொட்டு உணரக்கூடியது அல்ல. அது எங்கே தான் உணர முடியும்? அதை ஆவி மண்டலத்தில் தான் உணர முடியும். சரி, அப்போ ஆவி மண்டலத்தில் உணரணும்னா நமக்கு ஆவிக்குரிய சென்சஸ், ஸ்பிரிச்சுவல் சென்சஸ் வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகிருக்கணும். இப்போ நல்லா கவனிக்கணுங்க ஏங்க, இப்போ இந்த பிசிக்கல் வேர்ல்டில் இதை தொட்டு நான் ஒரு புக்குன்னு உணர்றதுக்கு எனக்கு கண் இருக்கணும், என் கையில் தொடுதல் உணர்ச்சி இருக்கணும், இந்த இதை தூக்கி நான் உள்ளே இருக்கிறத திறந்து படிக்கிறதுக்கு எனக்கு கண்ணு நல்லா திறந்து இருக்கணும், அறிவு இருக்கணும் இல்லையா? இதெல்லாம் வச்சா, இந்த உணர்வெல்லாம் வச்சா நான் என்ன சொல்ல முடியும்? இது ஒரு புக்கு, இதுக்குள்ள இருக்கிற நான் உணர்ந்து இதை சொல்றேன். ஏன்னா என்னுடைய ஐம்புலன்களினாலே இதை உணர்கிறேன். இப்போ இதே மாதிரி தான்
விசுவாசத்தை நீங்க ஆவியின் மண்டலத்தில் இருக்கிற விசுவாசத்தை உணர்றதுக்கு உங்களுக்கு என்ன தேவை? ஆவிக்குரிய உணர்வுகள் தேவை, ஸ்பிரிச்சுவல் சென்சஸ். இப்ப எப்படி நமக்கு ஆவிக்குரிய எப்படி கண்கள், காதுகள், வாய், தொடுதல், சுவாசம், இதெல்லாம் ஐம்புலன்கள் நமக்கு இருக்கிறதோ, அதே போல ஆவி மண்டலத்திலையும் என்ன இருக்குதுங்க? சென்சஸ் இருக்குது. ஆவிக்குரிய கண்கள் இருக்கிறது, ஆவிக்குரிய காதுகள் இருக்கிறது, ஆவிக்குரிய தொடுதல், ஃபீல், ஆவிக்குரிய தொடுதல் இருக்கிறது. இப்படி நிறைய சென்சஸ், ஸ்பிரிச்சுவல் சென்சஸ் ஆவியின் மண்டலத்திலையும் இருக்கிறது. ஏன் சுவாசம் கூட இருக்கிறது. யூ கேன் பிரீத் காட்ஸ் ஏர். தேவனுடைய அந்த பிரசன்னத்தை உங்களால் சுவாசிக்க முடியும். நான் அந்த மாதிரி உணர்ந்திருக்கிறேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே அதுதான். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் 10th ஸ்டாண்டர்டில் ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் என்று சொல்லி ஒரு கோர்ஸ் நடக்கும். தேனியில் ப்ராஃபெட் எசேக்கியா பிரான்சிஸ் அவர்களுடைய மீட்டிங் நடக்கும். 10 days நடக்கும். அதில் அந்த கடைசி நாளில் எனக்கு அந்த அனுபவம் இருந்தது. அப்போ ஒரு கடைசியில் நான் சும்மா வேடிக்கை தான் பார்க்க போயிருந்தேன். உண்மையாலுமே ஜபம்லாம் பண்ண போல, சும்மா அப்படியே ஜாலியாக ஊர் சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு. என் கூட அன்பு மாம்ஸ்லாம் வந்திருந்தார். அதெல்லாம் நாங்களாம் அவர்லாம் ஜாமிட்டு இருந்தார். நான் ரொம்ப வயசில் சின்னவன், அதனால் 8th or 9th 10th அந்த ஏஜ் தான். அப்போ கடைசியாக அவர் எசேக்கியா அங்கிள் அங்கேருந்து சொல்கிறார், இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒரு மாதிரி வெளிப்படுவார்னு சொன்னார். எல்லாரும் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது உங்களுக்கு எப்படி ஆவியானவர் உணரணும்னு தோணுதோ நீங்கள் அப்படி கேளுங்க அப்படி சொன்னார். அப்போ நான் சொன்னேன், பரிசுத்த ஆவியானவரே, ஒரு ட்ரையல் தானே, சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம், எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, நமக்கு கிடச்சா பார்க்கலாம் அப்படின்ட்டு. பரிசுத்த ஆவியானவரே, உங்களை நான் ஒரு சுவாசம், அது ஒரு நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ், வாசம், நல்ல வாசனையாக நறுமணமாக உங்களை நான் சுவாசிக்கணும் அப்படின்னு நான் ஜோமிட்டு இருக்கேன். கரெக்டாக அவரே அதே வார்த்தையை அவர் சொல்கிறார். இப்போது பரிசுத்த ஆவியானவர் ஒரு தென்றலை போல வீசுகிறாரு, நீங்கள் அவருடைய நறுமணத்தை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ஒரு வாசனங்க. ஃபஸ்ட்டு டைம் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஃபஸ்ட்டு டைம் ஆவியானவருடைய சென்ஸ், ஆவிக்குரிய உணர்வை நான் அனுபவிக்கிறேன். அந்த மாதிரி வாசனையை இதுவரைக்கும் நான் எங்கேயுமே நுகர்ந்தது இல்லவே இல்லை. அது இதே சென்ட் பாட்டில் இந்த மாதிரி ஏதோ ஸ்ப்ரேயில் வர்ற வாசனை மாதிரி இல்லை. அது அவுட் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லணும். உலகத்தில் இல்லாத ஒரு வாசனை. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் எனக்கு ஏற்பட்டது நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, ஸோ ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்யும் போது அவர் எதை ஆக்டிவேட் பண்ணுறாரு? நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதான ஆவிக்குரிய உணர்வுகள், ஸ்பிரிச்சுவல் சென்சஸை ஆக்டிவேட் பண்ணுறாரு. ஸோ இப்போ விசுவாசத்தை பற்றி பார்த்துருக்குறோம். விசுவாசன்றது என்னது? இந்த உலகத்தில் பார்த்து நம்பி தொட்டு உணரக்கூடிய முடியாததாக இருந்தாலும் ஆவி மண்டலத்தில் அதை என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும், தொட முடியும், அதை உணர முடியும், அதில் இருக்கிற காரியங்களை நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். நான் சொல்கிறது புரியுதா? இப்போ நான் இந்த புக்குக்கு நான் என்ன எக்ஸாம்பிள் சொன்னனோ அதே மாதிரி தான் விசுவாசமும். எக்ஸப்ட் இது உங்கள் மாம்ச கண்ணுனால பார்க்குறீங்க, விசுவாசத்தை உங்கள் மாம்ச கண்ணுனால என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. சரி, இப்போ இந்த விசுவாசத்தை பற்றி நம்ம சொல்லும் பொழுது இந்த விசுவாசம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம பேரே என்னதான் சொல்லுங்களேன்? கிறிஸ்தவன் கூட கிடையாது. கிறிஸ்தவன் நிறைய பேர் கிறிஸ்தவன் பேர் வச்சுக்கிறான். கிறிஸ்தவன் பேர் வச்சவன்லாம் விசுவாசி கிடையாது, இல்லையா? ஸோ கிறிஸ்தவர்கள் கிடையாது. நம்ம யாரு? விசுவாசிகள். யாரை விசுவாசிக்கிறவங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக, இரட்சகராக, திரும்ப வரப்போகிற ராஜாவாக விசுவாசிக்கிறதான கூட்டம். இதுதான் நம்மளுடைய அடையாளம். சரி, இப்போ விசுவாசிகளாகிய நமக்கு எல்லா காரியத்தையும் நம்ம பிசிக்கலா செய்கிறோமே ஒழிய விசுவாசத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம செய்யறது கிடையாது. ஏன்னா நம்ம இது வரைக்கும் எல்லா பிசிக்கல் சென்ஸ் ஒர்க் ஆச்சே ஒழிய ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் இது வரைக்கும் யாருக்குமே ஒர்க் ஆகலை. அதுக்கு நம்ம முக்கியத்துவமும் கொடுக்கல. இவ்வளவு நாள் ஐம்புலன்களை வச்சு நம்ம இந்த காலத்தை ஓட்டிட்டோம். ஆனால் இனி வருகிற காலங்களிலே நீங்க வெறுமனே உங்க பிசிக்கல் சென்சஸை நம்பி என்ன பண்ண முடியாது? இருக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு எதிராக ஒரு மனுஷன் நாளைக்கு வரான்னு வச்சுக்கோங்க. உங்களை பார்க்கறதுக்கு ஒரு மனிதர் நாளைக்கு வரார். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த மனிதன் எவ்விதமான தாக்கத்தில் இருக்கிற மனிதன்றத உங்களுக்கு உணரணும்னா, இல்லை அந்த மனிதனுடைய இன்டென்ஷன் என்ன? உங்களை நாளைக்கு ஒருத்தர் புதுசாக நாளைக்கு தான் பார்க்குறாரு. ஆனால் உங்களை பார்க்க வரும்போது உங்களுக்கு இவ்விதமான தீமையை செய்யணுன்ற திட்டத்தோடு அவர் வராரு. நீங்க அவருடைய அந்த திட்டத்தை புரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு என்ன தேவை தெரியுமா? ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய இந்த உணர்வுகள், ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் வேணும்.
இல்லைன்னா நம்ம அவர் என்ன பார்ப்போம், நல்ல மனுஷனா இருக்கிறாருங்க. ஒருவேளை நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு வந்து அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பார். நம்ம ஃப்ரெண்டு ரொம்ப நம்பத்தக்கரவா இருக்கிறவனால அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ண நபரையும் என்ன பண்ணிடுவோம், நம்ம நம்பிடுவோம். ரொம்ப நல்ல மனுஷங்க, நல்ல மனுஷன் நம்ம பார்த்தோமா? இல்லை. ஸோ பிசிக்கலா ஒரு மனுஷனை பார்த்து இவர் இப்படிப்பட்டவர்னு நம்ம இனிமே சொல்லுகிற காலங்கள் இனிமே இருக்க போறது கிடையாது. அப்படி சொல்லி பழகிட்டீங்க, அப்படி சொல்லிட்டீங்கன்னா நீங்க சீக்கிரத்துல ஏமாந்துருவீங்க. நல்லா கவனிக்கணும். ஒரு மனிதனை பார்த்து ஒரு மனிதனுக்கு பின்புறமா இருக்கிறதான தாக்கங்களையும் ஆவியினுடைய வல்லமைகளையும் நம்ம பார்க்கணும்னு சொல்லி சொன்னா அதற்கு ஆவிக்குரிய உணர்வுகள் நமக்கு தேவை. ஆவிக்குரிய ரீதியிலே நாம் உணர்வுள்ளவர்களாக சென்சிட்டிவா நம்ம இருக்க பழகணும். அதற்கு தேவை நம்ம என்ன பண்ணணும், இந்த விசுவாசம் என்கிறதான இந்த realm of faith, விசுவாசம் என்கிறதான மண்டலத்திலே வாழ்வதற்கு நம்ம பழகணும். நம்ம இந்த பூமியில வாழ பழகிட்டோங்க. நல்லா கவனிக்கணும். நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த பூமியில வாழ பழகிட்டோம். இந்த பூமியில வாழ்றதுக்கு நமக்கு இந்த ஐம்புலன்கள் நமக்கு தேவை. ஐம்புலன்கள் இல்லாம உங்களால இந்த பூமியில நேர்த்தியா வாழ முடியாது. ஏதாவது ஒரு குறைவு இருந்தாலும் அது கஷ்டம் தான். ஒருவேளை கண் பார்வை இல்லைனாலும் மிச்சம் 4 உணர்வை வச்சுதான் என்ன பண்ணுவாங்க, அவங்க இருப்பாங்க. ஒருவேளை காது கேளாதவங்களா இருந்தா அவங்க கண் பார்வை தான் ரொம்ப அதிகமாக டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் நமக்கு ஐம்புலன்களும் நல்லா 5 சென்சஸும் அழகாக வேலை செய்யுது. அதனால நம்ம டூ மச் ஆஃப் பிசிக்கல் டிபெண்டன்ஸ்ல நம்ம வாழ்ந்துட்டோம். ஐம்புலன்களை நம்பி நம்ம வாழ்ந்துட்டோம். ஆனால் கர்த்தர் இந்த நாட்களில் உணர்த்துகிற ஒரு காரியம், நான் ஏன் இது உங்ககிட்ட நான் பேசுறேன்னு நான் சொல்றேன். கவனிங்க எல்லாரும். இப்போ நான் ஏன் உங்ககிட்ட நான் பேசுறேன்னா, இனி வருகிற நாட்களை குறித்து நான் போன வாரத்தில் நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். இரவு வேளையில் இந்த 1 மணி நேரம் 10லிருந்து 11 ஜோம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் ரூமில் போயிட்டு நான் திரும்ப நான் தனியாக ஜோம் பண்ணுவேன். என்னை அறியாமலே அந்த ஜெபம் போய்கிட்டே இருக்கும். அது நான் எப்போ தூங்குவேன்னே தெரியாது. மியூசிக் போட்டு விட்டு, வர்ஷிப் சாங்ஸ் போட்டு விட்டு அப்படியே பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். நான் ஜோம் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போது அந்த இரவு வேளையில் செவ்வாய்க்கிழமையே புதன்கிழமைன்னு நினைக்கிறேன், நான் ஜெபித்து கொண்டு முடிச்சுட்டு நான் போய் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது கர்த்தர் ஒரு காரியத்தை குறித்து பேசினார். என்ன அப்படின்னா, இனி வருகிற நாட்களில் இந்த பிசிக்கல் சென்சஸ், அதாவது ஐம்புலன்களை நம்பி வாழ்றதான மனுஷங்க படு தோல்வியை காண்பார்கள். பயங்கரமான தோல்வியை அவர்கள் காணப்போகிறார்கள். யார் எதை நம்பி இருக்கிறவங்க? பிசிக்கல், அதாவது ஐம்புலன்களை நம்பி இந்த உலகத்தில் பார்க்கிற காரியம் நெஜம்னு நம்பிக்கிட்டு இருக்கிறவங்க அவங்கள் தங்களுடைய முடிவை பார்க்க போகிறார்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சத்தம் கேட்கறது. நான் அப்போ அதுக்காக நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்போதான் கர்த்தர் எனக்கு இந்த தெளிவை கொடுத்தார். அப்போ அதற்கு தேவை, அதற்கு முன்னாடி நம்ம சரி செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன, நான் இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்திலே இல்லாதவனை போல நான் செயல்பட வேண்டும். எப்படிங்க செயல்படுறது? என்ன பிள்ளை ஒரே தத்துவமாக இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இது தத்துவம் கிடையாது. இதுதான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறதான ஒரு வாழ்க்கை முறை. லைஃப் ஸ்டைலே இப்படி தான் இருக்கணும். ஆனால் நம்ம இவ்வளவு நாளாக, நீங்கள் எத்தனை வருஷத்தை ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆகுதுன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு வேளை 15 வருஷம்னு வச்சுக்குவோம். 15 வருஷமா நீங்கள் எப்படி தெரியுமா வாழ்ந்துருக்கிறீங்க? தேவன் அழைத்து, அதாவது தேவன் மேலே நம்பிக்கையாக இருந்திருக்கிறீங்க. ஆனால் தேவன் அழைத்த அந்த வாழ்க்கை முறையின்படி நீங்கள் வாழற காரணம் என்ன தெரியுமா? நம்ம பூமியில இருக்கிற ஐம்புலன்களை நம்பி, பிசிக்கல் சென்சஸை நம்பி நம்ம வாழ்ந்துட்டோம். ஆனால் இனி வருகிற நாட்களிலே அப்படி வாழ்றவங்க கடுமையான தோல்வியை சந்திப்பாங்க. அவங்களால வரக்கூடிய பிரச்சனையை பார்க்க முடியாது. அவங்களால வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கவும் முடியாது. ரொம்ப திக்குமுக்காடிடுவாங்க. அப்ப இனி வருகிற நாட்களிலே இவ்விதமான சூழ்நிலைகளிலிருந்து நம்ம தப்புவிக்கப்படணும்னு சொல்லி சொன்னா, நாம் உலகத்திலே உலக ரீதியாய் உலகத்தினுடைய அந்த பிசிக்கல் சென்சஸின் படி வாழ்ந்த அந்த நாட்கள் முடிவடைந்து ஆவிக்குரிய உணர்வுகளின்படி நம்ம வாழ பழகி கொள்ள வேண்டும். இப்ப பழையபடி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். சின்ன குழந்தைய நீங்க தொடுவதற்கோ பழக்குவதற்கோ உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை வருஷம் ஆகும்? பொதுவாக ஒரு சின்ன குழந்தைய நடக்க வச்சு ஓரளவுக்கு இது பண்ண 3 வருஷம் ஆகுமா? 3 இயர்ஸ் ஆகும். இது தொட்டா சுடும், இது இங்க காலை வச்சா கீழே விழுவோம் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறது அட்லீஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் ஆகும். இப்போ இதே போலதான் நம்ம கிறிஸ்தவர்களாக ஆனதுக்கு அப்புறமும் இன்னும் எதை தான் நம்பிட்டு இருந்தோம்? கண்ணால பார்க்கறது, காதால கேட்கறது, மூக்கால சுவாசிக்கிறது, கையால தொடுகிறது, இதை தான் பார்த்து நம்பிக்கிட்டு இதுதான் நிஜம்னு இருந்தோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, எப்பா
இப்படிப்பட்டவங்களாம் தயவு செஞ்சு ஒன்று மூட்டையை கட்டிட்டு வெளியே போயிடுங்க. இல்லைன்னா உள்ள இருக்கணும்னு நினைச்சா உங்களுடைய சென்சஸ் எல்லாம் மாத்திக்கோங்க. எல்லாத்தையும் ஓவர் ஹாலிங் பண்ணணும். எல்லாத்துக்கும் வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 வருஷம் முடிச்சோடனே என்ன பண்ணுவாங்க சொல்லுங்களேன்? 15 வருஷம் முடிச்சது என்ன பண்ண சும்மா இருக்கு பார்த்தீங்களா? 15 வருஷம் எஃப்சின்னு வாங்க, ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். அப்படின்னா என்ன அர்த்தம்? திரும்பவும் அந்த வண்டி சாலையில் ஓடுவதற்கு தகுதியானது அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட், ஓட்டுவதற்கு தகுதியானது. இப்போ இதே மாதிரி தான் நீங்க ரட்சிக்கப்பட்டு 15 வருஷம் ஆயிருக்கலாம், இயேசுவை நம்பி இருக்கலாம், நீங்க ஜோமணி நன்மையை பார்த்துருக்கலாம், ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அந்நிய பாஷையில் பேசலாம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி ஏன் ஊழியம் கூட பண்ணலாம். ஆனா ஆவிக்குரிய உணர்வுகள் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி சொன்னா இனி வர்ற நாளில் நம்மளால என்ன பண்ண முடியாது? சர்வைவ் பண்ண முடியாது, வாழவே முடியாது. நல்லா கவனிங்க, நான் உங்களுக்கு எச்சரிப்பா அதை சொல்றேன். அப்போ இந்த உணர்வுகளை நாம் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், என்னது? பிசிக்கல் சென்சஸ், ஸ்பிரிச்சுவல் சென்சஸ், ஆவிக்குரிய ரீதியாக இருக்கிற உணர்வுகள். அடுத்ததா உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய உணர்வுகள். நம்ம மாற வேண்டிய நாட்கள் வந்திருக்கிறது, முதலாவது. இரண்டாவதா நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த ஆவியின் மண்டலத்திலே செயல்படுறதுக்கு நமக்கு பிரைமரியானது, முதன்மையானது என்னன்னு சொன்னேன்? விசுவாசம்னு சொன்னேன். அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் அந்த வசனத்தை வாசிச்சோம். தேவன் ஆவியா இருக்கிறார்ன்றதை நம்ம என்ன பண்றோம்? விசுவாசிக்கிறோம். அவரை போல மறுரூபமாக்கப்படுகிறோம் என்பதை நம்ம என்ன பண்றோம்? விசுவாசிக்கிறோம். மற்றபடி உங்களுக்கு ஆவியா இருக்கிற தேவன் உங்களுக்கு யாராவது காமிச்சாங்களா? கண்ணால பாத்தீங்களா? நீங்க சொல்லுங்களேன், யாராவது பாத்தீங்களா? இல்ல. மறுரூபமாக்கப்படுதல எங்கேயாவது ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று உங்க முகம் மாறுறதை பார்த்துருக்கிறீங்களா? இல்ல. ஆனா நம்ம இதெல்லாம் எதன் அடிப்படையில் நம்ம இதை செய்யறோம்? விசுவாசத்தின் அடிப்படையில் இதை செய்யறோம். ஸோ விசுவாசம் தான் இந்த சென்சஸ், இந்த ஆவிக்குரிய உணர்வுகளை ஆக்டிவேட் பண்றதான ஒரு எனர்ஜி மாதிரி. இப்போ இந்த விசுவாசம் இல்லைன்னு சொல்லி சொன்னா நம்மளால நம்முடைய வாழ்க்கையில நம்ம இந்த ஸ்பிரிச்சுவல் சென்சஸ்ல நம்ம வாழ முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்மளால வாழ முடியாது. நான் சொல்றதுனுடைய இந்த இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல, எத்தனை பேர் இது நல்லா கவனிக்கிறீங்கன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வசனத்தை நம்ம வாசிச்சு நம்ம அதுக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 10:17 வாசிக்கலாமா? ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். சரி, இப்போ இதை படிக்கும் போது நீங்க வெறும் தமிழ்ல படிச்சீங்கன்னா, வெறும் வசனத்தை படிச்சா விசுவாசத்துல வளர்ந்துருவோம் நீங்க நினைப்பீங்க. தப்பு. நம்ம டிரான்ஸ்லேஷன்ல வசனம்னு வெறுமனே ஒரு வார்த்தையில போட்டிருக்குது. ஆனா மூல பதத்துல கிரேக்க பாஷையில, அதுக்கு தான் நம்ம பைபிள் ஸ்டடி எல்லாம் பண்ணணும். அது வெறும் வசனம் இல்லை, ரேமா என்கிறதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ரேமானா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ரெண்டு வித்தியாசத்தை நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. லோகோஸ் என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது, ரேமா என்கிறதான கிரேக்க வார்த்தை இருக்கிறது. லோகோஸ் என்று சொல்லி சொன்னால் அது எழுதப்பட்ட வார்த்தை, கையால எழுதப்பட்ட வார்த்தை. ரேமா என்று சொல்லி சொன்னால் தேவனுடைய வாயிலிருந்து பேசப்பட்ட வார்த்தை என்று சொல்லி அர்த்தம். லோகோஸ் என்றால் எழுதப்பட்ட வார்த்தை, ரேமா என்றால் தேவனுடைய ஆவியினாலே பேசப்பட்ட வார்த்தை. இப்போ இந்த இடத்துல லோகோஸ் இருந்துச்சா ரேமா இருந்துச்சுன்னா, ரேமான்ற வார்த்தை இருக்குது. இப்ப நல்லா அந்த வசனத்தினுடைய தெளிவை நான் திரும்ப சொல்றேன். ஆதலால் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே வரும். நீங்க வெறும் வசனத்தை நீங்க இப்படிதான் புரிஞ்சுக்கணும். இப்ப புரியுதா? இப்போ இந்த ரெவலேஷன், வெளிப்பாடு தேவனுடைய வாயிலிருந்து வருகிறதான வார்த்தை. இந்த வார்த்தையை வச்சுதான் நமக்குள்ள என்ன வளருதுங்களா? விசுவாசம் வளருது. ஒரு மனுஷன் எப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்கிறான்? பைபிள் படிக்கும் போது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கிருந்து வருவோம். இது வெறும் வசனம் தான். இந்த வசனத்துக்கு உள்ள இருக்கிறதான ஆவியானவர் தான் நமக்கு என்ன பண்றாரு? ஜீவனை கொடுக்கிறார். மற்றபடி இந்த வசனத்துக்கு ஏதாவது மதிப்பு இருக்குதா? இது வெறும் புக்கா நீங்க பார்த்தீங்கன்னா அந்த புக்குக்கு எந்த மதிப்பும் கிடையாது. ஆனா அதுக்குள்ள யார் இருக்கிறா? தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார், அவருடைய ஜீவன் இருக்கிறது. அதுதான் நம்மளை என்ன பண்ணுதுங்க? உயிர்ப்பிக்க வல்லமையுடையதா இருக்கிறது. ஓகேங்களா? சரி, முதலாவது எழுதப்பட்ட வார்த்தை. அடுத்ததா மாம்சமாய் வந்த வார்த்தை. யார் அவரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வந்தவர்.
அடுத்தது வேற எப்படிலாம் நம்ம வார்த்தையை கேட்குறோம்? தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்போது இப்போ இங்கேருந்து நீங்கள் கேட்குறீங்க, ஜோம் பண்ணும்போது தீர்க்க தரிசன வார்த்தைகளை நீங்கள் கேட்குறீங்க, வேற பாட்டு பாடும்போது ஒரு வார்த்தை வரும். இந்த மாதிரி பல விதங்களிலே கர்த்தர் நம்மோடு கூட தன்னுடைய வார்த்தையை பேசுகிறார். ஆனால் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, இது எல்லாவற்றையும் தாண்டி கர்த்தர் உங்களுக்காக பிரத்யேகமான ஒரு வார்த்தையை பேசுவார். அது பேர் தான் என்னது? ரேமான்னு சொல்றோம். இப்போ உங்களுக்காக பிரத்யேகமாக, இப்போ பில்லி ஆகிய எனக்காக தேவன் பிரத்யேகமாக ஒரு வார்த்தையை பேசுவார். அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு பில்லி ஆயத்தமாக இருக்கணும். ஒருவேளை அந்த வார்த்தையை ஒரு ஊழியக்காரர் மூலமா கர்த்தர் பேசினாலும் பில்லி ஆயத்தமா இல்லைன்னா அந்த ஊழியக்காரர் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ ஒவ்வொரு மனிதனும் தனக்காக தேவன் பேசுகிற வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அந்த ரேமா வார்த்தை, தேவனுடைய ஆவியினாலே பேசப்படுகிற வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இதன் வழியாக தான் என்ன டெவலப் ஆகுதுங்க? விசுவாசம் டெவலப் ஆகுது. விசுவாசம் டெவலப் ஆனாதான் ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் உங்களுக்குள்ள செயல்பட முடியும். அப்ப புரிஞ்சுக்கோங்க, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேட்க பழகாம விசுவாசத்துல உங்களால என்ன பண்ண முடியாது? வளர முடியாது. ஸோ கர்த்தர் எப்படிலாம் பேசுவாரு? நம்ம சொன்ன மாதிரி பல விதங்களில் பேசுவாரு. ஆனா உங்களுக்கான பிரத்யேகமான வார்த்தை என்ன என்பதை நீங்க பகுத்தறிந்து கேட்க நீங்க பழகணும். சரி பில்லி, நீ இவ்வளோ நாள் இப்படி சொல்றியே, நாங்கள் இவ்வளோ நாள் வாரம் பிரசங்கத்தை கேட்க தானே செய்கிறோம். சரி, பிரசங்கத்தை கேட்டீங்க. இதுல இருந்து ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய ஆவியானவர் உங்க ஒவ்வொருத்தருக்கும் பேசியிருக்கிறார். சில நேரத்தில் உங்ககிட்ட வர்ஷிப்ல பேசியிருப்பாரு, பாட்டில் பேசியிருப்பாரு, மெசேஜ்ல பேசியிருப்பாரு, எப்படி வேணா பேசியிருப்பார். ஆனா அதை கேட்டு நீங்க எப்படி ப்ராசஸ் பண்ணீங்க? உங்களுடைய ஆவிக்கு அதை எப்படி எடுத்து சென்றீங்க? அந்த வார்த்தை உங்களுக்குள்ள விசுவாசத்தை உருவாக்கினுச்சா? அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா அவர் பேசின வார்த்தை வெறுமையா திரும்ப போகாது. ஆனா உங்க வாழ்க்கையில் அது என்னவாயிடுச்சு? வீணானதாக போய்விட்டது. அவருடைய வார்த்தை நிறைவேற வரைக்கும் அந்த வார்த்தை உங்களை சுத்தி சுத்தி வந்துட்டு தான் இருக்கும். கர்த்தர் உங்களை குறித்து பேசின வார்த்தை உங்க காதுகளுக்கு போய் உங்க இருதயத்துக்குள்ள நீங்க ப்ராசஸ் பண்ணி அதை புரிஞ்சுக்கிற வரைக்கும் கர்த்தர் அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாரு. ஆனா நீங்க அதை எப்போ ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் வருதோ அது வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை திரும்ப என்ன ஆகாதுங்களா? போகாது. அப்படிதானே வாசிக்கிறோம் ஏசாயால, கர்த்தருடைய வார்த்தை அது விரும்பின காரியமாக வாய்க்கும், அது இதாகாம என்ன ஆகாதுங்களா? ஒரு நாளும் திரும்பி வெறுமையாய் அவரிடத்தில் போவது இல்லை. அப்போ ஒவ்வொரு நாளும் தேவன் பேசுறார். வெறுமனை ஞாயிற்றுக்கிழமை இல்லை, திங்கக்கிழமை காலையில் நீங்க எஞ்சி வேலைக்கு போவீங்களா? வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஜோம் பண்றீங்க இல்லையா? என்ன கேட்குறீங்க? ஏசப்பா என்னை காத்துக்கோங்க, ரட்சிங்க, வழி நடத்துங்க, ஸ்தோத்திரம், ஆமென். ஆனா ஆண்டவரே இன்னைக்கு எனக்கான வார்த்தை என்ன? இன்னைக்கு நான் விசுவாசத்துல வளர்றதுக்கு எனக்கு என்ன சொல்றீங்க? இப்படிலாம் உட்காந்து கேட்கறதுக்கு நமக்கு டைம் இல்லை. இல்லை யாராவது ஒருத்தர் பேசினதை போட்டு விட்டு நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டு அப்படியே கேட்டுட்டு அதுல இருந்து ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு போயிடுறோம். இது எல்லாமே லோகோஸ் தான், அதாவது எழுதப்பட்ட வார்த்தைகள். அவங்க பேசியிருக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு என்ன? இந்த வார்த்தையை கேட்கறதுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? உங்களுக்குள்ள விசுவாசம் வளர்ந்ததா? இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வளராம நீங்க அந்த ஸ்பிரிச்சுவல் சென்ஸ், அந்த ஆவிக்குரிய உணர்வுகளில் உங்களால் என்ன பண்ண முடியாது? செயல்பட முடியாது. அப்போ நீங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நான் இன்னும் மெயின் மெசேஜுக்கே போல இன்ட்ரோடக்ஷன்ல தான் இருக்கிறேன், சரிங்களா? அதனால நல்லா கவனிக்கணும். அதனால ஒவ்வொரு தாட்டியும் கர்த்தர் உங்ககிட்ட பேசும்பொழுது நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? ரொம்ப கவனமா இருக்கணும். கர்த்தர் என்ன சொல்றாரு, என்னுடைய ஆவிக்கு எதை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார், நான் விசுவாசத்துல வளர்றதுக்கு எனக்கு இதுல என்ன தேவை, இதுல என்ன பேசுறார். இப்படி ஒரு ரிசப்டிவ்னஸ், ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தன்மை என் இருதயத்திலே, என் சிந்தையில இருந்தா மாத்திரம்தான் விசுவாசத்துல நான் வளர முடியும். விசுவாசத்துல வளர்ந்தா மாத்திரம்தான் நான் ஸ்பிரிச்சுவல் சென்சஸ் எனக்கு ஆக்டிவேட் ஆகும். ஸ்பிரிச்சுவல் சென்சஸ் உணர்வுள்ளவனா இருந்தா மாத்திரம்தான் இனி வர்ற நாட்களில் என்னால் என்ன பண்ண முடியும்? சர்வைவ் பண்ண முடியும். ஏன்னா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இனி வருகிற நாட்கள் உலகத்தின் வழக்கத்தின்படி வாழ்ற மனுஷங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நம்ம சர்ச்சிலேயே அதை பார்க்க போறோம். திரும்ப சொல்றேன், நம்ம சர்ச்சிலேயே அதை பார்க்க போறோம். ஒரு சிலருடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனையை பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும், அவங்க இவ்வளோ நாள் உலகத்தின்படி வாழ்ந்தாங்களா
இல்லை ஆவிக்குரியவங்களா இருந்தாங்களான்றது ஒரு சில பிரச்சனைகள், ஒரு சில சூழ்நிலைகள் வரும்பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக வெளிப்படும். ஆகையினால இப்போ கர்த்தர் உங்ககிட்ட பேசுகிறாரு. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் என்ன பண்ணணும்? ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னு சொல்லி சொன்னால், நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒருவேளை உலக வழக்கத்தின்படி உலக கிரியைகளை, உலகத்தில் இருக்கிற காரியங்களை பார்த்து கேட்டு உணர்ந்து பேசி இதை பார்த்து நீங்கள் வளர்ந்துருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இனிமேல் டோட்டலாக சேஞ்ச் பண்ண வேண்டியது அவசியம். இது மாட்டாமல் இனி வர்ற நாட்களிலே உங்களால் தேவ பிள்ளையா, ஒரு விசுவாசியா உங்களால் சர்வைவ் பண்ண முடியாது. சரி, அடுத்ததா இப்போதான் மெயின் மெசேஜுக்குள்ளே நான் போகிறேன். இப்போ புரிஞ்சுதுங்களா? விசுவாசம்ன்றது ரொம்ப அவசியம். எதுக்காக? ஆவிக்குரிய சென்சஸ், ஆவிக்குரிய உணர்வுகளில் நீங்கள் இருக்கணும். இந்த விசுவாசம் எப்படி வருதுன்னு சொன்னேன்? வசனத்தினால. எப்படிப்பட்ட வசனமா? ரேமா வார்த்தை. அந்த ரேமா வார்த்தை எப்படி வருது? தேவனுடைய ஆவியினாலே பேசப்படுகிற வார்த்தை. அது வசனமா இருக்கலாம், பிரசங்கமா இருக்கலாம், ஆராதனையா இருக்கலாம், பாட்டா இருக்கலாம். அதிலிருந்து கர்த்தர் என்னிடத்துல என்ன பேசுகிறார்ன்றதை நம்ம கேட்டுக்கொள்றது மாத்திரம் தான் விசுவாசத்துல வளர முடியும். சரி, இப்போ இந்த விசுவாசத்தை குறித்து 3 காரியங்களை உங்களோடு நான் பேச போகிறேன். முதலாவது, இந்த விசுவாசம் என்பது பார்க்கக்கூடியதும் அதே நேரத்தில் பார்க்க முடியாததுமாய் இருக்கிறது. இதை காமெடி மாதிரி நினைச்சுக்கூடாது. வரும் ஆனால் வராது, அந்த காமெடி கிடையாது. நம்ம இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். இட் இஸ் சீன் அண்ட் இட் இஸ் ஆல்சோ அன்சீன். இது பார்க்கக்கூடிய ஒரு காரியமும் பார்க்க முடியாத ஒரு காரியமுமாய் இருக்கிறது. வாசிக்கலாம், ஒரு வசனம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9 - 10. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9 - 10 வசனங்கள். சேர்ந்து வாசிப்போமா? சேர்ந்து வாசிப்போம். எழுதி இருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். போதும். இப்போ பாருங்க, இந்த வசனத்தை இப்போ நீங்க விசுவாசத்தோட லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை என்ன போட்டிருக்கு? கண் காணல, காது கேட்கல, மனுஷனுடைய இருதயத்துல தோன்றல. ஏன்னா இது எல்லாமே எந்த மண்டலத்தில் இருக்கு தெரியுமா? சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களுக்காக உருவாக்கி வச்சிருக்கிற நன்மைலாம் எந்த மண்டலத்துலங்க இருக்குது? சொல்லுங்க. ஆவி மண்டலத்தில் இருக்குது. அதனால உங்க மாம்ச கண்ணினால என்ன பண்ண முடியாது? இதை பார்க்க முடியாது. உங்க மாம்ச காதுகளால இதை கேட்க முடியாது. நார்மலா ஒரு மனுஷன் பேசும்போது உங்க இருதயத்துல அந்த காரியம் உங்களுக்கு தோணவே தோணாது. ஏன் தெரியுமா? இதெல்லாம் எங்க இருக்குது? ஆவி மண்டலத்தில் இருக்குது. இப்போ அடுத்த வசனத்தில் அவர் என்ன சொல்றாரு? அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, தேவன் அவைகளை தமது, வசனத்தை படிங்க, தேவன் தமது ஆவியினாலே அதை வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறவர். இப்ப நல்லா கவனிக்கணும். என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரா? இவர் என்ன பண்றாரு? இவருடைய வேலை என்ன தெரியுங்களா? நம்மளுடைய சென்சஸ், நம்மளுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் சென்சஸ், உணர்வுகளை ஆக்டிவேட் பண்ணுவார். உள்ள இருந்து நமக்கு கற்றுக் கொடுப்பார். என்னத்துக்கு? ஆவிக்குரிய காதுகளை திறந்து இதை கேளுடா, ஆவிக்குரிய கண்களை திறந்து இதை பாருடா, ஆவிக்குரிய காரியத்தை உணர்ந்து கொள்றதுக்கு இதை செய்யுப்பான்னு சொல்லி உங்களுக்குள்ளாக இருந்து ஆவியானவர் பேசுவார். இதுதான் ஆவியானவரோடு இருக்கிற உறவுல உங்களுக்கு ஏற்படுகிறதான ஒரு பெரிய ஒரு பிளஸிங், ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதுதான். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப எனக்காக தேவன் உண்டாக்கினவைகளை என் மாம்ச கண்ணுனால பார்க்கல, என் காதால நான் கேட்கல, இங்க இருக்கிற எந்த மனுஷனுக்கும் எனக்கு கூட என் இருதயத்துல அப்படி நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனாலும் அதை என்ன பண்ணியிருக்கிறாராம் தேவன்? அதை உலக தோற்றத்துக்கு முன்னமே அதை உருவாக்கி எங்க வச்சிருக்கிறாரு? ஆவியின் மண்டலத்தில் வச்சிருக்கிறாரு. இப்போ நான் ஆவியின் மண்டலத்தில் இருக்கிற எனக்கு சேர வேண்டிய நன்மையை நான் பார்க்கணும்னா எனக்கு எது தேவை? எனக்கு யார் தேவை? ஆவியானவர் தேவை. இப்போ இந்த ஆவியானவர் எதை வச்சு என்னோடு கூட அந்த இன்ட்ராக்ஷன் பண்றாரு? அந்த உணர்வுகளை எனக்கு எப்படி கற்றுத்தராரு? விசுவாசத்தை வைத்துதான். ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இது ரொம்ப முக்கியமானது. இது நீங்க கத்துக்கலன்னு சொல்லி சொன்னா
எல்லா மனுஷங்களை மாதிரியும் நம்ம புலம்புனவங்களாவே தான் இருப்போம். நம்ம கதை நித்தமும் புலம்புன கதையே தான். ஐயோ வரலையே, ஐயோ அப்படி ஆச்சு, ஐயோ வரமாட்டேன்து, இவ்வளோ வருஷமாக ஜோம் பண்ணுறனே, இவ்வளோ நான் செய்கிறனே, இவ்வளோ உபவாசம் பண்ணுறனே, இவ்வளோ பைபிளை படிக்கிறனே. நீங்கள் இவ்வளோ பண்ணுறேன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் கர்த்தாவே எனக்காக உண்டாக்கினவைகளை என் கண் காணும்படி, என் ஆவியின் கண்கள் பார்க்கும்படி எனக்கு காண்பீங்கன்னு ஒரு நாள் கூட நம்ம கேட்கல. கர்த்தாவே உங்க வார்த்தையை கேட்கறதுக்கு என்னுடைய ஆவிக்குரிய செவிகளை திறங்கன்னு சொல்லி ஒரு நாள் கூட கேட்கல. ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் எந்த அடிப்படையில் தான் வாழ்ந்துருக்கிறோம்? மாம்ச கண்ணுல பார்க்கறது, மாம்ச காதல கேட்கறது, மாம்ச சுவாசத்துல நுகர்றது, மாம்சத்துல தொடுறது, இதை நம்பிக்கிட்டு தான் இருந்தோம். அப்போ நம்ம விசுவாசின்னு அழைக்கப்படுறதுக்கு நம்ம தகுதி இழந்தவங்களாயிட்டோம். விசுவாசின்னு அவன் யாருங்க? அவன் மாம்ச கண்ணில் செயல்படுறவன் இல்லை, மாம்ச காதுகளில் செயல்படுறவன் இல்லை. அவன் தேவனுடைய ஆவியின் ஆழங்களை ஆராய்ந்து அறிந்தவனும், அடுத்ததா அந்த தேவனிடத்திலிருந்து வருகிற காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசம் என்கிறதான அந்த 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 காரியத்தை, அந்த கருப்பொருளை, அதுதான் மெயின். அதை வச்சுதான் அவன் என்ன பண்றான்? தன்னுடைய உணர்வுகளை அவன் அதை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறான். அப்போ ஒரு மனுஷன் தேவ மனுஷனா இல்ல விசுவாசியா இருக்கிறான காரணம் என்ன தெரியுமா? அவன் மனுஷனால பார்க்க முடியாத காரியத்தை ஆவியின் மண்டலத்தில் அவன் பார்க்கிறான்னு சொல்லி அர்த்தம். அப்போ நீங்க இதுவரைக்கும் நீங்க மாம்ச கண்ணுல பார்த்து நீங்க வாழ்ந்தீங்கன்னா, இட் இஸ் டைம் ஃபார் யூ டு சேஞ்ச். உங்களுடைய விஷனை நீங்க சேஞ்ச் பண்ணணும், உங்க பார்வையை நீங்க மாற்றணும். இதுவரைக்கும் இந்த காதால கேட்டு மாத்திரம் தான் நீங்க பழகுனீங்கன்னா, இனி வர்ற நாட்களிலே ஆவிக்குரிய காதுகள் வழியாக கர்த்தருடைய சத்தத்தை கேட்க பழகணும். திரும்ப நான் சொல்றேன், ஒருவேளை இந்த மனசுல தோன்றது தான் நான் செய்வேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இனி வர்ற நாட்கள்ல அப்படி வேலைக்கு ஆகாது. கர்த்தர் உங்களுடைய இருதயத்தில் சொல்ற காரியங்களுக்கு கேட்க பழகணும், இதை பார்க்கணும். இதெல்லாம் நடக்கணும்னா நம்ம ஆவியின் மண்டலத்தில் ஆவியானவரோடு இணைந்து அந்த ரெல்ம்ல செயல்பட்டா மட்டும்தான் முடியும். பூமியில நம்ம இருக்கிறோம் உண்மைதான், ஆனா நம்முடைய ஆவி எங்க இருக்குதுங்களா? உன்னதங்களிலே கிறிஸ்துவுடனே கூட இருக்குது. அங்க நமக்கு அந்த ட்ரைனிங்கை கொடுக்கிறவர் யாரு? நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர். நான் சொல்றது புரியுதா? கனெக்ட் பண்ண முடியுதா உங்களால? நான் சொல்றது புரியலன்னா தயவு செஞ்சு கேளுங்க. ஏன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்து அது ஒரு பழக்கம். நான் அன்னைக்கு ஒரு நாள் ஒரு தம்பிக்கிட்ட பேசும்போது தான் யோசிச்சேன். என்னன்னா, ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயம் புரியலன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல அவங்க லெவலுக்கு இறங்கி சொல்லி கொடுக்குற வரைக்கும் எனக்கு மண்டை எனக்கு வெடிச்சிரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா என் மெசேஜில் அப்பா கூட அந்த மாதிரி கேட்க மாட்டேன். நான் பல தடவை புரியுதான்னு கேட்கறதுக்கு ரீசன் என்னன்னா, எனக்கு வந்து இந்த ஒரு விஷயம், அதாவது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு எப்படியாவது ஒரு விதத்தில் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடணும். அதனால தயவு செஞ்சு புரியலன்னா கையெழுத்துக்கு பில்லி எனக்கு புரியலன்னு கேளுங்க, தயவு செஞ்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? இது சர்ச்சா இருக்குது, ஒரு சபையில் கையெழுத்துக்கு கூடாதுலாம் அப்படிலாம் கிடையாது. நமக்கு கர்த்தருடைய வார்த்தை புரியணும். ஓகேங்களா? சரி, இப்போ கவனிங்க. இப்போ கர்த்தர் என்ன பண்றாருங்க? தேவன் தமிழ் அன்புக்குறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு. பண்ணினவைகளா பண்ண போறவைகளா? என்ன போட்டிருக்கு வசனம்? பண்ணினவைகளை. So it is already been prepared. It is there for you. அது உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வெறும் மாம்ச கண்ணிலே பார்த்து பழகி ஆவியின் கண்களிலே பார்க்கக்கூடிய காரியங்களை பார்க்க மறந்துட்டோம். கர்த்தர் எனக்காக ஒரு நன்மையை வச்சிருக்கிறார். ஆனா அந்த நன்மையை பார்க்கறதுக்கு எனக்கு ஆவிக்குரிய கண்கள் தான் வேணும். இந்த மாம்ச கண்ணில் எனக்கு பார்த்து என்னத்தை நீங்கள் கண்டீங்க? ஏதாவது நன்மையை கண்டீங்களா? சொல்லுங்களேன். எங்க உலகத்தில் இன்னைக்கு சென்சஸ், இந்த 5 வகை சென்சஸ்லாம் நம்ம வாழ்கிறோமா? ஏதாவது ஒரு பெரிய இன்பத்தை நம்ம அனுபவிச்சோமா? அப்படியே அனுபவிச்சாலும் அழிந்து போகக்கூடியது தான், அது நிரந்தரமானது கிடையாது. ஆனால் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த நன்மைகளை பார்த்துட்டோம்னு சொல்லி சொன்னால் நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும் தெரியுமா? அந்த மகிழ்ச்சியை நீங்கள் உலகத்தில் இருக்கிற எந்த காரியத்தினாலும் என்ன பண்ண முடியாதுங்க, ஈடு கட்டவே முடியாது. இப்போ நான் ஆண்டோட்ட நான் தான் இந்த வசனங்களை நான் புதன்கிழமையிலேருந்து இந்த வசனத்தில் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் ஆண்டோட்ட ஜோம் பண்ணுறதுலாம் அதுதான். ஆண்டவரே, நான் ஒரு 50 வயசில் என்ன செய்ய போவேன்றதை எனக்கு காண்பீங்க. விஷன் எனக்கு வேணும், எனக்கு ஒரு தரிசனம் வேணும், எனக்கு என்ன நன்மையை வச்சிருக்கிறேன்றது நீங்கள் காண்பீங்க. நிறைய பேர் என்ன நினச்சிக்குவோன்னா, ஆண்டவர் வந்து ஒரு சீக்ரெட்டாக அப்படியே சஸ்பென்ஸாக வச்சிருக்கிறாரு. அந்த சஸ்பென்ஸ்லாம் ஆண்டவர் உடைக்க மாட்டார், கிடையாது. ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாருன்னே வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுது. ஸோ அதனால நம்ம கேட்கணும். ஆனால் பார்க்கறது கேட்கறதுலாம் எந்த காதில் தான் கேட்கணும் தெரியுமா?
ஆவிக்குரிய கண்கள், ஆவிக்குரிய காதுகள், ஆவிக்குரிய தொடுதல், ஆவிக்குரிய சிந்தனை, ஆவிக்குரிய இருதயத்தில் வருகிறதான அந்த யோசனைகள் இதுல தான் செயல்படணுமே ஒழிய கம்ப்ளீட்டா பிசிக்கல் சென்சஸ்ல நீங்க மாட்டிக்கிட்டு முழிக்க கூடாது. அப்ப அதுக்காக இதை புறக்கணிச்சிட முடியுமா? முடியாது. ஏன்னா உலகத்துல வாழணும்னா நமக்கு அந்த 5 வகை உணர்வுகள், 5 புலன்கள் நமக்கு அவசியம். தொடணும், பார்க்கணும், பேசணும், இதெல்லாம் இருக்குதான். ஆனா தேவனுக்குரிய காரியங்கள் என்று வரும்பொழுது, when it comes to your spiritual life, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்கள் உள்ளான மனுஷன் வரும்பொழுது நீங்க ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு தெரியுமா கொடுக்கணும்? உங்களுடைய ஆவிக்குரிய உணர்வுகளுக்கு நீங்க கொடுக்கணும். ஏன்னா கர்த்தர் உங்களுக்கான நன்மைகளை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. உங்க மாம்ச கண்ணால உங்களால பார்க்க முடியாது. பட் யூ கேன் see with your spiritual eyes, you can hear with your spiritual ears, you can feel that in your spiritual heart. உங்கள் ஆவிக்குரிய இருதயத்தில் உங்களால் என்ன பண்ண முடியும்? இருதயத்தில் கர்த்தர் அந்த காரியத்தை தோன்றுவிக்க பண்ணுவார். இங்க என்ன போட்டிருக்கு? இருதயத்தில் தோன்றவில்லைன்னு போட்டிருக்குது. ஆனா ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையில, ஆவியில வாழ்ற மனுஷனுக்கு, விசுவாசத்தின் அடிப்படையில் வாழ்ற மனுஷனுக்கு கர்த்தர் இதை காண்பிப்பார். கர்த்தர் இந்த காரியங்களை கேட்க செய்வார். அது அவங்களுடைய இருதயத்தில் தோன்றும். எனக்கு நல்லா தெரியும். நான் இப்ப அடிச்சு சொல்றேன் பாருங்க. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை குறித்து வச்சிருக்கிற காரியங்களை நான் முழு நம்பிக்கையோட, நான் ஒரு தைரியத்தோட இருக்கிறேன், கான்ஃபிடன்ஸோட இருக்கிறேன். நாட் பிகாஸ் ஐ எம் அ பாஸ்டர், நான் ஒரு பாஸ்டரா இருக்கிறதுனால கிடையாது, நான் ஒரு ஊழிய அழைப்பை பெற்றனால கிடையாது, நான் எங்க அம்மா அப்பா பாஸ்டரா இருக்கிறதுனால கிடையாது, இல்லை ஏதோ ஊழியக்கார குடும்பத்தில் பிறந்து வளர்ந்ததுனால கிடையாது. நான் ஆவியானவரோடு இணைந்து, ஆவியானவர் மூலமாய் வருகிற அந்த ஐம்புலன்கள், அதாவது அந்த ஆவிக்குரிய உணர்வுகளிலே வாழ நான் பழக ஆரம்பித்திருக்கிறேன். இப்ப கர்த்தர் பேசுறதை என்னால கேட்க முடியும். நான் பெருமைக்காக சொல்லல, நான் இதை பழக ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்ல வரேன். இப்ப நம்ம எல்லாருமே இவ்விதமான அனுபவத்திற்குள்ளாக வரணும். இவ்வளவு நாள் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? பாஸ்டர் நம்ம சார்பா கேட்டுட்டு சொல்லுவார், பாஸ்டர் நம்ம சார்பா ஒரு தரிசனை பார்த்து சொல்லுவார், இல்ல யாராவது ஒரு ஊழியக்காரர் நம்ம சார்பா தன்னுடைய இருதயத்துல கர்த்தருடைய ஆவியானவர் வைத்ததை சொல்லுவார். ஆனா இனி வருகிற நாட்கள் அப்படி இருக்க போவது இல்லை. அப்படி மனிதனை நம்பி யாராவது ஒருத்தவங்க சொல்லுவாங்க, ஆவிக்குரிய காரியங்களை யாராவது ஒருத்தர் பார்த்து சொல்லுவாங்கன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறவங்க இனி தங்களுடைய வாழ்க்கையில தோற்று போவார்கள். அப்ப இனி வருகிற நாட்களில் கர்த்தர் நமக்காக உண்டாக்கினவைகளை ஆவிக்குரிய கண்களினாலே பார்க்க போகிறோம், ஆவிக்குரிய காதுகளினாலே கேட்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நிறைந்திருக்கிறதான இருதயத்திலே அது தோன்ற போகிறது. ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற நன்மையை நிச்சயமா நம்ம பார்ப்போம். பிசிக்கல் ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ஐஸ்ல பார்ப்போம், ரெண்டாவது பிசிக்கல் ஐஸ்லயும் நம்ம அதை பார்க்க போறோம். ஹல்லேலூயா. உங்களால ஸ்பிரிச்சுவல் ஐஸ்லயே பார்க்க முடியலனா பிசிக்கல் ஐஸ்ல அது நிறைவேறத உங்களால பார்க்க முடியாது. அப்படியே நிறைவேறினாலும் அதுக்குள்ள நீங்க செத்து போயிடுவீங்க. என்ன பிலீப்லாம் அவசகுணமா பேசலாமா நீங்க யோசிக்க கூடாது. கர்த்தர் இதுதான் ஒரு ட்விஸ்டா வைக்கிறார். என்னன்னா பிசிக்கலா முதல்ல நீங்க பார்க்கணும், ஒரு ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும்னா உனக்கு விசுவாசம் இல்லாம அது முடியாது பண்றாரு. இப்போ அண்ணன் சாட்சி சொன்னாங்க, 28 இயர்ஸ் 28 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க தாயார் பண்ண காரியத்தை சொன்னாங்க. அவருக்கு விசுவாசம் இருந்துச்சோ இல்லையோ, பிரேயர் பண்ணதான பாஸ்டருக்கு என்ன இருந்துச்சு? அவர் அதை ஆவியின் கண்கள் என்ன பண்ணியிருப்பாரு? பார்த்திருப்பார். அப்படியே அவர் பார்க்கல கேட்கலனாலும் அவருடைய இருதயத்தில் என்ன இருக்கும்? அது தோன்றி இருக்கும். என்ன தோன்றி இருக்கும்? என்னைக்காவது ஒரு நாள் அந்த தாயார் ரட்சிக்கப்படுவாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? அதனால ஒருவேளை அவரே மனசு விட்டாலும் பாஸ்டர் என்ன பண்ணலங்க, 28 வருஷமா அவர் ஜெபம் பண்ணியிருக்கிறார். சரிங்களா? ஸோ நான் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம். ஸோ எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம எந்த நன்மைக்காக ஜெபம் பண்றோமோ அந்த நன்மையை எய்தர் ஆவிக்குரிய கண்களினாலே பார்க்கவோ, ஆவிக்குரிய காதுகளினாலே கேட்கவோ, பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருக்கிற இருதயத்திலே தோன்றவோ ஆவியானவர் பண்ணுகிறார். ஆனா அதற்கு நம்ம சென்சிட்டிவா இல்ல, ஆவிக்குரிய அந்த சென்சஸ் எல்லாம் ஆக்டிவேட்டடா இல்லைன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? அந்த ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. கர்த்தர் ஏதோ கிருபையா இப்போ அவங்க கண்களால பாக்குறாங்க. ஒருவேளை இதையும் நம்பாம இருந்திருந்தாங்கன்னா, எங்கெங்க எங்க அம்மா வர போறாங்க, எங்கெங்க எங்க அம்மா வர போறாங்கன்னு புலம்பிட்டே இருந்தா அப்படியே தான் போக வேண்டியதான். இப்ப பாருங்க, நல்லா கவனிக்கணும். கர்த்தர் நமக்கு ஒரு நன்மையை கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி சொன்னா, முதலாவது எங்க அந்த நன்மை உருவாகுதுங்களா? ஆவி மண்டலத்துல தான் அந்த பிளெஸிங் உருவாகுது. அதுக்கப்புறம் அந்த ஆசீர்வாதம் எங்க வருது? பிசிக்கல் ரெல்முக்கு வருது. பிசாசும் இதே லாஜிக்கை தான் பயன்படுத்துறான்.
ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நல்லா கவனிங்க, இது உண்மையான ஒரு சாட்சி, நல்லா கவனிங்க. ஒரு சிஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய பிசாசுடைய தாக்கங்கள் அவங்களுடைய குடும்பத்தில் அந்த சகோதரிக்கு இருந்துச்சு. ரொம்ப பாரத்தோட ரொம்ப நாளாக என்கிட்ட ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணுவாங்க. நான் அவங்களுக்கு ஆலோசனைகளை சொல்லுவோம், அப்புறம் ப்ரேயர் பாயிண்ட்ஸ்லாம் அனுப்புவோம். அப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு நாள் ரொம்ப கஷ்டத்தோடு ஒரு சில காரியங்களை பேசிட்டு அன்றைக்கி நைட் தூங்கிட்டாங்க. காலையில் 6 மணிக்கு ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்புனாங்க. காலங்காத்தால் 6 மணிக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புனாங்க. பிரதர், இந்த மாதிரி ஒரு கனவு வந்ததுங்க. அந்த கனவில் 3 புழு வந்தது. 3 புழு, நல்ல பெரிய பெரிய புழு, வெள்ளை கலர் புழு. இந்த 3 புழுவும் என் கை மேலே ஏறுனுச்சு. அப்போது எங்கள் அண்ணன் கூட இருந்தார் கனவுல. எங்கள் அண்ணன் என்ன பண்ணார்னா, அந்த 2 புழுவை என்ன பண்ணிட்டார்னா தட்டி விட்டார். 2 புழு கீழே விழுந்துருச்சு. ஒரே ஒரு புழு மட்டும் என்னுடைய கை மேலே அப்படியே ஏறிட்டே இருந்தது. நான் அப்படியே கத்திட்டு எந்திரிச்சிட்டேன் பிரதர் அப்படின்னாங்க. ஜோம் பண்ணுங்க அப்படின்னாங்க. சரி சிஸ்டர், நான் ஜோம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கரெக்டாக 8 மணிக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புனாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் கனவுல எந்த புழுவை பார்த்தனோ அதே புழு எங்கள் வீட்டில் இருக்குன்னு ஃபோட்டோ கூட அனுப்புனாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, பிரதர் நீங்கள் இதை சொல்லியிருக்கிறீங்க, ஆவி மண்டலத்தில் பிசாசு ஒரு காரியத்தை அவன் என்ன பண்ணிடுவான், ஆவி மண்டலத்தில் கனவுல அது செஞ்சிருவான். நீங்கள் அதை டீல் பண்ணாமல் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாமல் விட்டோன்னா அது எங்கே வந்துடும், நேராக எங்கே வந்துடும், நிஜ உலகத்திற்கு வந்துடும். இது கட்டுக்கதை கிடையாது. இது ஏதோ உங்களை சுவாரஸ்யமாக்குறதுக்கு நான் சொல்கிற ஒரு ரீல் உடலை நான், இது நிஜம். நீங்கள் உண்மையாக அதை நீங்கள் நம்பி தான் ஆகணும். ஸ்பிரிட் வேர்ல்டில், ஆவி உலகத்தில், எல்லாரும் நல்லா கவனிங்களேன், ஆவி உலகத்தில் நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அது முதலாவது அங்கே தான் உற்பவிக்கிறது. தேவன் நமக்கான ஆசீர்வாதத்தையும் தன்னுடைய பரலோக ராஜ்யத்தில் திட்டமிட்டு அதை ஃபஸ்ட்டு அங்கே உருவாக்கி அனுப்புகிறார் ஃபிசிக்கல் வேர்ல்டுக்கு. அதுக்கு பார்க்கறதுக்கு எனக்கு சென்சஸ் வேணும். நான் அதை நான் அங்கே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா ஃபிசிக்கல் வேர்ல்டில் வர்றதுக்கு நான் பொறுமையோடு காத்திருப்பேன், விசுவாசத்தோடு இருப்பேன். இப்போ எந்த மனுஷனால ஸ்பிரிட் வேர்ல்டில் இருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலையோ அவன் விசுவாசத்தை இழந்துருவான். ஏன்னா அவன் எதை பார்த்து தான் வாழ்றான், எதை பார்த்துங்க வாழ்றான், கண்ணால காண்கிறதையும் காதால கேட்கறதையும் பார்த்து வாழ்றான். இப்போ இதே மாதிரி பிசாசு யூஸ் பண்ற ட்ரிக் என்ன தெரியுமா, அவனும் தன்னுடைய ஆவி மண்டலத்தில் தீமைகளை உருவாக்குறான். இப்போ இந்த சிஸ்டரை ஏதோ ஒரு விதத்தில் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கிறான், அவன் 3 புழுவை உருவாக்கி இருக்கிறான். அது 2 புழு போயிடுச்சு. இந்த ஒரு புழு இவங்களுக்கு என்னன்னு தெரியல. அவங்களுக்கு அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, நீங்கள் சொன்னது எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது பிரதர்னாங்க. அப்போது கரெக்டாக நான் இப்போ சொன்னேன், அது டிஸ்போஸ் பண்ணுங்க அந்த புழுவை அப்படின்னு சொல்லி. இப்போ பாருங்கள், பிசாசு என்ன பண்ணுறான், அவனும் தந்திரமா ஆவி மண்டலத்தில் அதை செய்கிறான். அதை பார்த்து நம்ம கேன்சல் பண்ணல, நம்ம அதை பார்த்து முறிக்கல, நம்ம அதற்கான அதில் இருக்கக்கூடிய அந்த காரியத்தை அழிச்சு இயேசுவின் ரத்தத்தினாலும் இயேசுவின் நாமத்தினாலும் அதை நம்ம டிஸ்ட்ராய் பண்ணலன்னா அடுத்த நொடியே கூட வரலாம், இல்லை அடுத்த 10 வருஷம் கழிச்சு கூட பிசிக்கலா உங்க வாழ்க்கைக்குள்ள வந்து பிரச்சனையை ஏற்படுத்தலாம். ஏற்படுத்தலாம் கிடையாது, ப்ராபபிலிட்டி கிடையாது, 100% வரும். அப்ப அதனால தான் உங்க கனவுல வர்ற காரியத்தை குறித்து ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கனவு வந்திருக்கலாம். என்ன கனவு? எனக்கு கால் உடைஞ்சு போற மாதிரி ஒரு கனவு வந்திருக்கலாம். உங்களுக்கு 20 வருஷத்துல அந்த காலே உடையாம நல்லா தான் இருந்திருக்கும். ஆனா உங்களுக்கு அந்த கனவு ஞாபகம் வரும்போது நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? இயேசுவின் நாமத்தினாலும் இயேசுவின் ரத்தத்தினாலும் ஆவியின் மண்டலத்தில் எனக்கு விரோதமாக பிசாசு விதமாய் செய்த காரியத்தை என்ன பண்றேன்? கேன்சல் பண்றேன். அதை நான் எரிச்சு போடுறேன், டிஸ்ட்ராய் பண்றேன். உங்களை என்னாலாம் அந்த காரியத்தை சொல்லி நீங்க ஜெபிக்க முடியுமோ அதை சொல்லி நீங்க கேன்சல் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அது என்ன ஆகாதுங்க, பிசிக்கல் வேர்ல்டுக்குள்ள அதுக்கு என்ட்ரி வராது. இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ கவனிங்களேன், 2 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்ற ஒரு காரியம் நல்லா கவனிங்க. There are 2 things, 2 big gates for the spirit realm to come into the physical realm. நல்லா கவனிக்கணும். 2 விதமான கதவுகள் இருக்கிறது. ஆவி மண்டலத்திலிருந்து ஒரு காரியம் நிஜ மண்டலத்துக்கு வர்றதுக்கு 2 காரியம் இருக்குது, எதிரெதிராக இருக்கிறது. தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் ஆவி மண்டலத்திலிருந்து நிஜ மண்டலத்துக்கு வரணும்னா அதுக்கு ஒரு கதவு, பெரிய கதவு. அந்த கதவு பேர் விசுவாசம். இன்னொன்று,
பிசாசு வைத்திருக்கிறதான அந்த தீமை ஆவி மண்டலத்திலிருந்து நெஜ மண்டலத்துக்கு அதே தீமையாக, அதே அடியா, அதே உதையா, அதே பூச்சி, இப்ப நான் சொன்ன மாதிரி அதே புழு வரணும்னா அதுக்கு ஒரு பெரிய கேட் இருக்கு. அது பேரு இக்னரன்ஸ், அறியாமை. இப்ப நல்லா கவனிக்கணும், விசுவாசம் வேற, அறியாமை வேற. நீங்க அறியாமை, விசுவாசம்ன்ற கதவை டைட்டா மூடி வச்சுட்டு அறியாமைன்ற கதவை நல்லா வா ராசா வா வான்னு திறந்து வச்சிட்டோம். இப்போ ஆவியின் மண்டலத்தில் பிசாசு செய்யறது எல்லாமே என்ன ஆகிட்டு இருக்குது, உள்ள வந்துகிட்டே இருக்குது. கமான், உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டா இதெல்லாம் உங்களால பார்க்க முடியும் பிரியமானவர்களே. நான் உங்களுக்கு கதை விடல, திஸ் இஸ் ட்ரூ. நான் அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நான் இப்போ பார்க்க ஆரம்பிக்கும் போது நான் ஒரு அதாவது என்னுடைய விசுவாசம் வந்து 60லேருந்து 70லேருந்து 80லேருந்து இப்போ 100 தாண்டி போய்கிட்டு இருக்கு. என்னால் நான் தைரியமாக சொல்ல முடியும். ஏன் தெரியுமா? விசுவாசத்தில் நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் ஆவிக்குரிய கண்களுக்கு மறைவாக எதுவும் இருக்க போவதில்லை. ஒரு 2 days பேக் நான் பைக்கில் வந்துட்டு இருந்தேன். இது உண்மையாக நடந்தது. நான் என் ஒய்ஃப் கிட்ட கூட நான் சொல்ல, நான் இன்னைக்கு சண்டே மட்டும் தான், சண்டே சொல்லணும்னு உங்களுக்காக நான் வச்சுருந்தேன். அப்போ நான் வரும்போது இந்த டால்மியா ரோட் வழியாக வந்துட்டு இருந்தேன். இந்த டால்மியாவில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல, இந்த மைன் ஸ்கூலில் போகிற இடத்துல அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா நிறைய 2-3 தாபா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் குடிகாரனுங்களாம் வசதியாக இருக்கிறதுக்கு தாபா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணில் சாயங்கால நேரம் வேகமாக எவனோ பைக்கில் வந்திருக்கிறாங்க, குடிகாரனுங்க, செம்ம குடி, விழுந்து, அதாவது ஒருத்தன் இப்படி முன்னாடி விழுந்திருக்கிறான்னு நினைக்கிறேன். நான் கரெக்டாக அப்போ தான் கிராஸ் பண்ணுறேன், விழுந்து அவன் அப்படி நிற்கிறான். அவனுக்கு அப்படியே தாடையெல்லாம் உடஞ்சிருச்சு. தாடை வந்து அப்படியே ரத்தம் அப்படியே ஊற்றுது. எனக்கு நான் ஃபஸ்ட்டு டைம், அதாவது நல்லா கவனிக்கணும், நான் அப்போ தான் பார்க்குறேன். நான் பார்க்கும்போது எனக்கு அந்த மனிதனை, ஒரு ஆள், ஒரு சட்டை போட்ட குடிக்காரன், அந்த ஆள் விழுந்தவன் அப்படி அப்போ தான் எந்திரிக்கிறான், மெதுவாக அப்போ தான் எந்திரிக்கிறான். அவன் எந்திரிக்கும் போது எனக்கு ஒரு இமேஜ் லைட்டாக அப்படி வந்துட்டு போச்சு. என்ன இமேஜ்னா, ஒரு கிரீச்சர், ஒரு மிருகம் மாதிரி ஒன்று. அதனுடைய தோற்றம் எனக்கு தெரியல. ஆனால் அது அவனுடைய அடிப்பட்ட அந்த இடம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல அப்படியே கவ்வி ரத்தத்தை உரிவதை போல எனக்கு ஒரு ஃப்ளாஷ், ஒரு, அதாவது நான் சொல்றது புரியுதுங்களா, அதாவது அந்த ஒரு இமேஜ் கான்ஸ்டன்ட் அப்படி தெரியல, ஒரு ஃப்ளாஷ்ல அந்த மனிதனுடைய தாடைக்கு கீழே ஒரு மிருகம்னா அது சொல்ல தெரியல எனக்கு, அது ஒரு மாதிரி ஒரு இமேஜ் மாதிரி இருந்தது. அது அப்படியே அவனுடைய தாடையை கவ்வி அவனுடைய ரத்தம் ஊத்துது இல்லைங்களா, அதை உறிஞ்சி குடிப்பதை போல ஒரு ஃப்ளாஷ் அப்படியே மறைஞ்சிச்சுன்னா, இது எல்லாமே நம்ம மெதுவாக வண்டியில் போகும்போது நான் கரெக்டாக பார்க்கக்கூடிய ஒரு ஆக்ஷன். இது எனக்கு டக்குன்னு அப்போ தோணல, ஆனால் நான் அதை பார்த்தேன். ஒரு ஃப்ளாஷில், ஒரு அரை செகண்டில், ஒரு மில்லி செகண்டில், அந்த அது தாட் கிடையாது, நல்லா கவனிக்கணும், இது யோசனை கிடையாது, இது வந்து ஒரு இமேஜ், ஒரு காட்சியாக தான் தெரிஞ்சது. நான் அப்போ வரும்போது அது கிராஸ் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு அது அந்த வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும் போதே அதை நான் அப்படியே மைண்டில் ஓடுது, என்ன அது என்னமோ வந்துச்சே, இது என்னது இது வந்துச்சே. இதுதான் ஆவிக்குரிய கண்களில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம். லிட்டரலா எவ்ரி ஆக்சிடென்ட் அண்ட் எவ்ரி பிளட் ஷெட் தட் இஸ் ஆன் த ரோடு, சாலை வழியாக சிந்தப்படுகிற ஒவ்வொரு ரத்தமும் சத்ருவானவன் உறிஞ்சி குடிக்கிற ரத்தமாக இருக்கிறது. நல்லா கவனிக்கணும், அது பேரே ஆக்சிடென்ட்டுங்க, நீங்க அதுக்கு பேர் ஆக்சிடென்ட்னு வச்சுக்கோங்க. ஆனால் நான் அதுக்கு என்ன தெரியுமா பேர் சொல்லுவேன், இட் இஸ் அ மர்டர். அது கொலை, இல்லை கொலை முயற்சி. யார் கொலை செய்கிறா, கொலையா யாரு உங்களுக்கு தெரியாது, என் கண்ணுக்கு அது தெரியுது. நீங்கள் என்னைய பைத்தியம்னு சொன்னாலும் சரி, என்னைய வந்து மந்திரவாதின்னு சொன்னாலும் சரி, உங்கள் கண்ணுக்கு தெரியலன்றனால அது நான் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்போ ஆவிக்குரிய கண்கள் திறந்திருக்கும் பொழுது you can see the things that your physical eyes cannot see. அப்போ ஒரு மனுஷன் உங்களுக்கு விரோதமா கோவத்தோட பல்ல கடிச்சிட்டு சண்டை போட வரும் பொழுது ஆவிக்குரிய கண்கள் திறந்திருந்தா அவன் பின்னாடி அவனை சண்டை போட வச்சு அவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு பிசாசு உங்களால பார்க்க முடியும். ஏன்னா விசுவாசம்ன்ற கதவை நீங்க திறந்து வச்சிருந்தீங்கன்னா இது செய்ய முடியும். ஆனா விசுவாசம்ன்ற கதவை பூட்டி வச்சுட்டு அறியாமைன்ற கதவை திறந்து வச்சதுனால உங்களால என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. ஏன்னா இது எல்லாமே அறியாமைன்னு நினைச்சுக்கிறோம்.
அதாவது அறியாமைன்றதை விட இதெல்லாம் யாருக்கோங்க, ஏங்க சிமிர்னா சர்ச்சுக்கு இந்த போதனையெல்லாம் அவசியமா அப்படின்னு நினைக்கிறோம். இது மனுஷனுக்கு அவசியம். சிமிர்னா சர்ச்சு, அந்த சர்ச்சு, இந்த சர்ச்சுக்கு வேறுபாடெல்லாம் கிடையாது. தேவன் யாரை நேசிக்கிறாரோ அவங்க எல்லாருக்கும் இந்த வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறார். நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருந்தா இதை நீங்க கேட்பீங்க, கேட்டு இதுக்கு கீழ்ப்படிவீங்க. ஸோ 2 காரியத்தை சொன்னேன். ஒன்று, தேவன் வைத்திருக்கிற காரியம் ஆவி மண்டலத்திலிருந்து பரலோகத்திலிருந்து உங்களுக்கு வரணும்னு சொல்லி சொன்னா ஒரு வாசல் கதவு. அந்த வாசல் கதவு பேர் என்ன? விசுவாசம். அதே மாதிரி பிசாசு உங்களுக்கு விரோதமாய் உருவாக்க இருக்கிற தீமை ஒன்று இருக்கிறது. அந்த தீமை அந்த ஆவியின் மண்டலத்திலிருந்து இந்த நெஜ மண்டலத்திற்கு வரணும்னு சொல்லி சொன்னா அந்த ஒரு வாசல் கதவு இருக்கு. அது பேர் என்னது? அறியாமை. ஸோ இதை நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா இது நிறைய பேர் இது ரெண்டுமே மூடி வச்சிருவாங்க. விசுவாசமும் லாக்கு, அறியாமன்ற கதவும் லாக். ரைட். அப்போ பிசாசு வரும். பிசாசு வராதே. எப்படி வராம இருக்கும்? ஏங்க, பிசாசு அறியாமன்ற கதவை நீங்க பூட்டல, அவன் வெளியில நீங்க பூட்டி வச்ச மாதிரி நம்பிட்டு இருப்பீங்க. ஆக்சுவலா பிசாசுக்கு தான் அந்த பூட்டோடைய சாவி இருக்கும். அவன் ஈஸியா உங்க அறியாமைன்ற கதவை அந்த பக்கம் திறந்து உள்ள வந்து டபால்னு உங்களுக்கு ஒரு ஆபத்தை போட்டுட்டு போயிடுவான். உங்களுக்கு தெரியவே தெரியும், ஐயோ என்னங்க ஆபத்து வந்துருச்சு, நான் எதுவுமே நம்பலையே. நான் அண்ணன் கூட இன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு இருக்கிற எல்லாரும் ட்ரெண்டிங் என்ன தெரியுமா? இன்னைக்கு எல்லா மனுஷங்கிட்ட போய் ஒரு வாலிப தம்பிக்கிட்ட போய் ஏதாவது நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், எங்க இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிலாம் மந்திரம் சூனியம் இதெல்லாம் நடக்கிற காரியமாங்கன்னுவாங்க. இதுதான் இன்னைக்கு பிசாசு செய்யற ஹையஸ்ட் டிசெப்ஷன். அதிகபட்சமான மாயை என்ன தெரியுமா? பிசாசுன்னு ஒன்று இருக்கிறதே யாரும் நம்பக்கூடாது. அதுதான் பிசாசுனுடைய வேலையை. எவ்வளோ செமையான ஆள் பார்த்தீங்களா? இதுதான் அவன் பேர் தந்திரசாலின்னு சொல்கிறோம். பிசாசுடைய பேர் என்ன தெரியுங்களா? தந்திரசாலி. ரொம்ப கிராஃப்டி பர்சன் வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப தந்திரமாக யோசிப்பான். இன்னைக்கு உலக மக்கள் கிட்ட போய் நீங்கள் பிசாசு இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவன் என்ன சொல்லுவான்? பிசாசாவது ஒன்றாவது போயா, அறிவியலில் எவ்வளோ கண்டுபிடிச்சிக்கிட்டு நாங்கள் வளர்ந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் இன்னும் உங்கள் மதத்தை வளர்க்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? பிசாசு, பேய், மந்திரம், சூனியம்னு கதை விட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட காரியங்களை பேசுகிறவங்களுக்குள்ளேயே பிசாசு இருக்குன்றது அவங்களுக்கே தெரியாது. ஆனால் ஆவிக்குரிய கண்கள் திறந்திருந்தா அறியாம மாத்திரம் இல்லை. நான் நிறைய நேரத்தில் நான் இந்த காரியத்தெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி எனக்குள்ள அந்த மாதிரி நான் யோசிப்பேன், சரி அவங்க அறியாமையில் பேசுகிறாங்க. கிடையாது, அறியாமையெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? வேண்டுமென்றே எல்லா கதவையும் பூட்டி எனக்கு எதுவுமே தேவையில்லை, என் கையில் இருக்கிற ஃபோன் போதும், எனக்கு இன்டர்நெட் போதும், எனக்கு இருக்கிற அறிவு போதும், எனக்கு இருக்கிற தாளந்து போதும், எனக்குன்னு இருக்கிற இந்த காரியத்தை நம்பி தான் நான் வாழுவேன். இப்படி இருக்கிறவங்கிட்ட நீங்க அறியாமைன்னு போய் சொல்ல முடியுமா? அவனுக்கு எல்லாமே தெரியும். அறியாமை எல்லாம் கிடையாது. முதல்ல நான் அப்படி யோசிச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு அந்த அறியாமைன்னு நான் எதெல்லாம் நினைச்சானோ அதுக்கு பின்னாடி எல்லாம் ஒரு பிசாசு இருந்திருக்குன்றது என்னால இப்பதான் பார்க்க முடிஞ்சது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி ரோட்ல ஆக்சிடென்ட் பட்ட ஒரு ஆளை பார்த்தா என்ன பண்ணியிருப்போம்? அச்சோ பாவங்க, ரத்தம் சிந்துதுங்க, அடிபட்டுருச்சுங்க அப்படின்னும். இப்பயும் நம்ம அவருக்காக அனுதாபப்படுவோம், நான் இல்லைன்னா சொல்ல. ஆனா இப்போ ஸ்பிரிச்சுவல் சென்சஸ் ஆக்டிவா இருக்கும் போது என்னால் என்ன பார்க்க முடிகிறது? அங்கே அந்த மனிதனுடைய ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிறதான அசுத்தாவியை பார்க்க முடியுது. நீங்க கவனிச்சிருக்கிறீங்களா? ஆக்சிடென்ட் ஸ்பாட்னே நம்ம ஹைவே டிபார்ட்மெண்ட் அங்கங்கே எழுதி போட்டிருப்போம். ஏன்? அங்க என்ன வேணுக்குன்னே யாராவது ஆக்சிடென்ட் பண்ணுவாங்களா? இல்லை. அங்க ஒரு ஆவி இருக்கு, அந்த இடத்துல ஒரு ஸ்பிரிட் இருக்கு. அதோடைய வேலை என்ன? யாரோட ரத்தத்தை குடிக்கணும். நான் உங்களுக்கு ஏற்கனவே அப்பா கூட ஒரு டைம் பேசியிருக்காங்க, டெலிவரன்ஸ் இன் த பிளட். எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரியல. ரத்தத்தில் விடுதலை. அதில் அவங்க சொன்ன முக்கியமான ஒரு காரியம், ஆவி மண்டலத்தில் இப்போ இந்த பூமியில் நம்ம வாழ்றதுக்கு கரன்சி ரொம்ப முக்கியம் இல்லையா? பைசா, காசு ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஆவி மண்டலத்தில் விலை போகக்கூடிய கரன்சி என்ன தெரியுமா? ரத்தம். அதனால தான் அந்த ஆவியின் மண்டலத்திலிருந்து மீட்கும்படி நமக்கு யாருடைய ரத்தம் சிந்தப்பட்டுச்சு? இயேசுவின் ரத்தம் நமக்கு சிந்தப்பட்டுச்சு. இப்போ இந்த உலகத்திலையும் மனுஷனை விபத்துக்குள்ளாக்கி அந்த ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிறது என்னது? எல்லாமே ஆவிகள் தான். அதுக்காக எல்லாத்தையும் ஆவி பேர்ல சொல்ல முடியாது, சரிங்களா? அப்படி நம்ம சொல்ல முடியாது. இக்னரன்ஸ்ல இருக்கு, அறியாமையில் இருக்குது. ஒரு சிலர் வேணுக்குன்னே கொழுப்புல ஃபோன் பேசிக்கிட்டே போவாங்க, பார்த்துருக்கிறீங்களா? எனக்குலாம் ரொம்ப கோபம் வந்த நாட்கள் உண்டு.
ஆனால் நான் யோசிப்பேன், அவன் பின்னாடி ஒரு சைத்தான் ஏறி முதுகில் உட்காந்துக்கிட்டு ஃபோனை பேசுகிறான், அப்படியே கோணக்கழுத்துலேயே போய் பிரேக் பிடிக்க முடியாமல் எங்கேயோ போய் மோதி அவன் சாவறது இல்லாமல் வேற ஒருத்தனை சாவடிப்பான். அப்போ இது எல்லாமே அதுதான் பாருங்களேன். நான் அந்த கோவத்தில் அந்த மாதிரி பேசுகிற நாட்கள் மாறி இப்போ கர்த்தர் என்ன தெரியுங்களா பண்றாரு, என்ன கற்றுக் கொடுக்குறாருன்னா, இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு 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 ஆவியினுடைய தாக்கம் இருக்குது. இதை நம்ம உணர்ந்துக்கணும். அதனால தான் 2 கேட்டு சொன்னேன், மறக்கவே மறக்காதீங்க. தேவன் வைத்திருக்கிற நன்மை உங்களுக்குள் வர வேண்டும் என்றால் விசுவாசம் என்கிறதான கதவை நல்லா திறந்து வச்சிருங்க. எப்பயுமே அது ஓப்பனாக இருக்கணும். ஆண்டவரே, என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் 3 காரியத்தை ஆண்டவர் சொன்னார் இல்லையா, கண்களினாலே காணவும் இல்லை, காதுகளினால் கேட்கவும் இல்லை, இருதயத்திலே அது தோன்றவும் இல்லை. 3 காரியங்களை ஆக்டிவாக வச்சுக்கணும். ஸ்பிரிச்சுவல் ஐஸ், ஸ்பிரிச்சுவல் இயர்ஸ், தி இன்டிமெசி ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தோடு இடைப்படுகிற அந்த தருணம். இது 3 ஆக்டிவாக இருந்தால் விசுவாசன்ற கதவு திறந்துருக்கும். அந்த காரியத்தை பார்க்க முடியும். அது வர்ற வரைக்கும் பொறுமையாக இருக்க முடியும். இல்லை நான் என்ன பண்ணுவேன், நான் அவசரப்பட்டுக்கிட்டே இருப்பேன், குதிச்சுக்கிட்டே இருப்பேன், எனக்கு அது வேணும், எனக்கு அது வேணும். குழந்தை மாதிரி, குழந்தை வாங்கி தர வரைக்கும் என்ன பண்ணுங்க, குதிச்சுக்கிட்டே இருக்கும், அழுவும், சேட்டை பண்ணும், தரையில் படுத்து புரளும். ஏன்? ஒருவேளை நீங்கள் என்ன யோசிச்சிருப்பீங்க, அந்த குழந்தைக்கு நல்லதா 4 நாள் கழிச்சு என்ன பண்ணலாம், வேற ஒரு கடையில் வாங்கி தரலான்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. ஆனால் அந்த குழந்தை என்ன பண்ணும், அந்த குழந்தைக்கு அது தெரியுமா, சொன்னாலும் புரியாது. அந்த குழந்தை என்ன பண்ணும், அழுதுகிட்டே இருக்கும், எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னும் இல்லையா. ரீசன் என்ன, அந்த குழந்தையால தொலைதூர பார்வை இல்லை, அப்பாவுனுடைய இருதயத்தை புரிஞ்சிக்கிறதான மனப்பக்கம் அந்த குழந்தைக்கு இல்லை. 4 நாள் கழிச்சு அப்பா அதை விட பெஸ்டானதை ஒன்று வாங்கி தருவாருன்ற ஒரு நம்பிக்கை அந்த குழந்தைக்கு இல்லை. இதே மாதிரி தான் நம்மளும் இருக்கிறோம். ரோட்டில் படுத்து அடம் பிடிக்கிற ஒரு குழந்தைக்கும் நமக்கும் வித்தியாசமே கிடையாது. விசுவாசத்தில் வளரல அப்படின்னா, விசுவாசத்தில் வளர்ந்துட்டோம்னா அப்பா எனக்காக சிறந்ததை வைத்திருக்கிறார், இந்த காலத்தில் தருவார்ன்றது முதற்கொண்டு வெளிப்படுத்தப்படும் உங்களுக்கு. ஹல்லேலூயா. பாருங்க, சகரியா கிட்ட ஆண்டவர் பேசும்போது சொல்றாரு, அவர் சொல்றாரு, தேவதூதன் சொல்றாரு, ஏற்ற காலத்திலே உன்னுடைய மனைவியாகிய எலிசபெத் கர்ப்பம் அடைவா. இவருக்கு ஏற்ற காலம்னு எந்த காலம்னு தெரியல. 4 வருஷம் 5 வருஷம். நீங்க சாமுவேலுடைய கதையில அன்னாள்கிட்டையும் பார்த்தீங்கன்னா அதே தான். அங்கே நமக்கு இயர்ஸ்லாம் மென்ஷன் ஆகலை, நடுவில் எத்தனை வருஷம் ஆச்சுன்னுலாம் நமக்கு தெரியாது. ஆனால் இவங்க எல்லாமே கர்த்தர் சொல்லிட்டாருன்ற அந்த ஒரே உணர்வோடு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, விசுவாசத்தோடு இருந்தாங்க. இதில் ரொம்ப ஹைலைட் என்ன அப்படின்னா, இந்த விசுவாச லிஸ்ட்டில் 11ஆவது அதிகாரம் நீங்கள் வீட்டுக்கு போய் படிங்க. இன்னைக்கு போய் எபிரேயர் 11 படிங்க. அதில் ஒரு லேடி இருப்பாங்க. அந்த லேடி கொஞ்சமும் இஸ்ரவேலுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு லேடி. அவங்க பேர் ராகாபு. அவங்க யாருன்னா, அவங்க வேசி, ப்ராஸ்டிடியூஷன் வேலை செய்கிறவங்க. அவங்க எந்த லிஸ்ட்டில் வராங்க தெரியுமா, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு லிஸ்ட்டில் வராங்க. ஏங்க அப்படி என்னங்க பெருசாக செஞ்சு விட்டாங்க? அந்த அம்மா செஞ்ச விஷயம் என்ன தெரியுமா, எரிகோவில் இருக்கிறவன்லாம் எரிகோ காப்பாற்றப்படும், இந்த மதில் சுவர் எங்களை காப்பாற்றும் நம்பிக்கொண்டிருந்த பொழுது ராகாபுன்ற ஒரு பெண்ணு எதை நம்பினா தெரியுமா, யெகோவா தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் என்ன பண்ணுவாரு, இஸ்ரவேல் மூலமா இந்த ஊரை என்ன பண்ணிடுவாரு, தரமட்டமாக்கி விடுவாரு. அப்போ நான் என்ன பண்ணப்படணும், காப்பாற்றப்படணும். அதனால நானும் என்னுடைய குடும்பம், என்னுடைய அண்ணன் தம்பி அம்மா எல்லாரையும் கூப்பிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு வீட்டில் எங்க வீட்டில் நான் உட்கார வச்சுக்கிறேன். எபிரேயர் 11 வாசிச்சு பார்த்தீங்கன்னா அழகா இருக்கும். ராகாப் விசுவாசத்தினாலே. எப்படிங்க வந்துச்சு, எப்படிங்க ராகாபுக்கு அந்த விசுவாசம் வந்துச்சு? அவளுக்கு ஸ்பிரிச்சுவல் சென்சஸ்லாம் கிடையாது, ஆனா அவ முரட்டுத்தனமான விசுவாசத்தில் இருந்திருக்கிறாள். ஏன்னா கர்த்தரை குறித்து அவள் என்ன பண்ணா, கேள்விப்பட்டாள். அங்க விசுவாசம் எதனால வந்துச்சு, ராகாபுக்கு எப்படி வந்துச்சுங்களா, செங்கடலை தேவன் இவர்களுக்காக என்ன பண்ணாருங்க, 2ஆ பிளந்தாரு. எப்பா, பார்வோனுடைய சேனை அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாரு, ரதங்களை எல்லாம் கடல்ல போட்டு கவிழ்த்திட்டாரு, இவங்க நடந்து வர்றதுக்கு செங்கடலை பிளந்து வெட்டாந்தரையில நடக்க வச்சாரு. இப்படிப்பட்ட தேவன் இவர்களோடு இருப்பதினாலே நிச்சயமா எரிகோவை என்ன பண்ணுவாங்க, அவங்க ஜெயிச்சிருவாங்க. அதனால பெட்டர் ஆஃப் நம்ம என்ன பண்ணிடலாம், அவங்க பக்கம் சாஞ்சிடலாம். இப்ப பாருங்க, நல்லா கவனிக்கணும். அவ அவளோட ஆதாயத்துக்காக தான் செஞ்சா, அவ அழிக்கப்படக்கூடாது, அவங்க அம்மா அப்பா காப்பாற்றப்படணுன்ற ஆதாயத்துக்காக தான் செஞ்சா. ஆனா எதனால செஞ்சா, ஏன்னா
யெகோவா தேவன் அவர்கள் முன் சென்றதை அவ கேள்விப்பட்டா. செங்கடல் பிளந்ததை அவ கேள்விப்பட்டா. அவ சொல்றா, உங்களுடைய சம்பவம், நீங்க வருகையை கேட்ட உடனே எங்க ஊர்ல இருக்கிற மக்களுக்கெல்லாம் இருதயம் என்ன ஆயிடுச்சான் தெரியுமா? தண்ணி மாதிரி கரைஞ்சு போச்சியா. எல்லாம் பெரிய பலசாலிகளா இருந்தாங்க. ஆனா இப்ப அவங்களோட இருதயம் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? கரைஞ்சிருச்சு. எல்லாம் நடுங்குறானுங்க. ஏன் தெரியுமா? யார் இருக்கிறா உங்க கூட? யெகோவா தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அதனால அந்த ராகாப்ன்ற வேசி எந்த லிஸ்டுக்குள்ள வந்துட்டா? விசுவாசின்ற பெரிய பட்டியலுக்குள்ள வந்துட்டா. ஏங்க அந்த பட்டியலில் வர்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? உலகத்திலேயே நீங்க சாதிக்க முடியாத ஒரு சாதனை அந்த பட்டியலுக்குள்ள வர்றது தான் ஒரு மனுஷன். ஆனா அந்த லிஸ்டுக்குள்ள யார் வந்திருக்கிறா? ராகாப் வந்திருக்கிறா. காரணம் என்ன? தேவன் மேல வைத்திருந்ததான விசுவாசம். அந்த விசுவாசம் எப்படி வந்துச்சு? கேள்வினாலே. யெகோவா தேவன் அவர்களுக்காக என்ன செய்தார் என்பதை கேட்டு. அப்ப கேட்டதுனால அவளுடைய சென்சஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான். அப்படி வசனம் எதுவும் இல்லை, பட் ஐ பிரசியூம், நான் அப்படிதான் நான் புரிந்துக்கிறேன். என்ன தெரியுமா? அவளுக்கு ஒரு 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 கன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ரைட்டு, கர்த்தர் நிச்சயமா இவங்களுக்கு என்ன பண்ணுவார்? வெற்றியை தருவார். ஸோ அப்போ 2 காரியத்தை சொல்லியிருக்க. 2 கதவு. என்னென்ன கதவுங்க? விசுவாசம், இன்னொன்று அறியாமை. விசுவாசன்ற கதவை நல்லா திறந்து வைக்கணும். அறியாமன்ற கதவை இழுத்து சாத்தணும். சாத்திட்டு உங்களுக்கு ஏதாவது தீமையான காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தும் போது அதற்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. நேற்று நைட்டு 11 மணிக்கு ஜெபம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் படுத்துட்டேன். பாட்டு போட்டுவிட்டு படுத்துட்டேன். சுதா தூங்கிட்டான். எனக்கு தூக்கமே வரல 1 மணி வரைக்கும். புரண்டு எனக்கு அந்த மாதிரி எங்கள் அம்மாலாம் சொல்லியிருக்காங்க, டே தூக்கம் வரலடான்னு. நான் யோசிப்பேன், எப்போ ஒரு மனுஷனுக்கு தூக்கம் வராமல் இருக்கும். ஸோ புரண்டு படுத்தேன், தூக்கமே வரல. காலை தூக்கி மேலே வச்சு பார்த்தேன், இன்னொன்று டைரெக்ஷன்லாம் படுத்து பார்த்தேன், ஒன்றும் தூக்கமே வரல. அதுக்கப்புறம் எந்திரிச்சு நடந்து ஜோம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் படுத்துட்டு ஜோம் பண்ணேன், முட்டி போட்டு ஜோம் பண்ணேன். அப்போது நல்லா கவனிக்கணும். நான் அதுக்கப்புறம் ஒரு 1 மணிக்கு மேலே எப்படி தூங்கணுன்னே தெரில. ஆனால் உண்மையாலுமே சொல்கிறேன், நான் 1 மணிக்கு படுத்தேன், காலையில் 4:30 எந்திரிச்சிட்டேன். 2, 3, 4 3.5 மணி நேரம் தான் தூங்கினேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு இருக்கிற எனர்ஜி வந்து நான் 4 நாளாக தூங்கிட்டு வந்தால் எவ்வளோ தெம்பாக இருக்க முடியும், அந்த மாதிரி எனர்ஜி எனக்கு இருக்குது. ரீசன் என்ன தெரியுமா? ஃபிசிக்கலாக நான் 3.5 மணி நேரம் தான் தூங்கியிருக்கேன். ஆனால் எனக்கு உள்ளே இருக்கிறதான அந்த சென்சஸ், ஆவிக்குரிய உணர்வு இல்லைங்களா, அது என்ன ஆயிடுச்சு, நைட் நேரத்தில் அந்த டைமை நான் வேஸ்ட் பண்ணாமல் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ எனக்குள்ளே இருந்ததான அந்த உணர்வுகளை, அந்த 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 என்ன சொல்கிறது, அந்த புத்துணர்ச்சி, ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆண்டவர் என்ன பண்ணார், என்னுடைய ஆவியிலே அவர் கொடுத்தார். இப்போ நான் உங்ககிட்ட ஊழியம் செய்கிறது, பாட்டு பாடுறது, இன்னைக்கு நீங்கள் இன்னும் விட்டா நீங்கள் 4 மணி நேரம் கூட உங்ககிட்ட நான் பேசுவேன். எனக்கு அவ்வளோ எனர்ஜி ஆண்டவருடைய பலத்தினாலே ஆண்டவர் என்னுடைய ஆவியில் வச்சிருக்கிறார். என்னுடைய ஸ்பிரிட்டில், என்னுடைய மாம்சத்தில் ஒன்றும் கிடையாது. ஆனால் என்னுடைய ஆவியில் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், அந்த பலனை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். என்ன தெரியுமா இது ரீசன்? என்ன தெரியுமா? நம்ம தேவ சமூகத்தில் எவ்வளவு அதிகமாக நம்ம காத்திருந்து ஜெபிக்கிறோமோ, எவ்வளவு ஆவியில் நிரம்பி நம்ம ஜெபிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் சென்சஸ் என்ன ஆகும் தெரியுமா, நல்லா ஷார்பன் ஆகிட்டே இருக்கும். அப்படியே கர்த்தர் அதை என்ன பண்ணுறாரு தெரியுங்களா, அதை நமக்கு அப்படியே நமக்கு ஷார்பன் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். சரிங்களா? சரி, அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 காரியத்தை சொல்லியிருக்கிறேன். விசுவாசத்தை பற்றி 3 தலைப்பு சொல்லியிருக்கேன். முதலாவது சீன் அண்ட் அன்சீன், அதுக்கு ஒரு வசனத்தை சொன்னேன். கண்களால் பார்க்கல, காதுகளால் கேட்கல, இதயத்தை தோன்றல, ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, உருவாக்கி வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அதுலேருந்து 2 காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். ஆவிக்குரிய நன்மை வர்றதுக்கு விசுவாசம் என்ற கதவும், ஆவிக்குரிய தீமைகள் பிசாசினிடத்திலிருந்து வருவதற்கு அறியாமை என்கிறதான கதவும் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 6லிருந்து 7 வசனங்கள். சேர்ந்து வாசிப்போமா? 2 கொரிந்தியர் 5, 6 to 7 வாசிப்போம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமா இருக்கிறோம். பாருங்க, சூப்பரா 2 வசனத்துல பால் சொல்றாரு, நாம் தரிசித்து நடவாமல். தரிசனம்னா கண்ணு மூடிட்டு அந்த விஷன்ல வர்றது பேர் தரிசி, இந்த அதாவது கண்ணால பார்க்கறது, அதை சொல்றாரு. நாம் பார்த்து நடக்காம எப்படி நடக்கிறோமா, விசுவாசிச்சு நடக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ அடுத்த அடி எடுத்து, எங்க இங்கிருந்து நான் ஒரு அடி எடுத்து வைக்க போறேன்,
இப்போ இந்த அடி எடுத்து வைக்கும் போது இந்த இடத்துல குழி இருக்கா மேடு இருக்கா அப்படின்றத நான் என்ன பண்ணுறேன், என் கண்களினாலே நான் பார்க்குறேன். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பவுல் சொல்கிறாரு, உன்னுடைய கண்ணை நீ நம்பாத. ஏன்னா உன் கண்ணு தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் டிசப்ஷன் பாயிண்ட். உன் கண்ணு தான் இருக்கிறதுலே உச்சக்கட்டமான மாயையினுடைய உயரம். இங்க இன்னைக்கு இந்த யூத் பிள்ளைங்களாம், வாலிப பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா, இந்த சினிமாவில் காட்டுற காரியங்கள்லாம் பார்த்தா அப்படியே ஒரு சில வெறியர்கள்லாம் பார்ப்பேன் நான். அப்படியே நாடி நரம்பெல்லாம் புடச்சிக்கிட்டு கத்துவானுங்க ஒரு சிலருக்காக, நடிகருக்காக. ஏன்டா ஏன் இப்படி பைத்தியக்காரர் மாதிரி, அதாவது வெளியிலேருந்து பார்த்தா தான் தெரியும் அவன் எவ்வளோ பைத்தியக்கார மாதிரி இருக்கிறான்னு. அவனுக்கே அது தெரியாது அவன் இவ்வளோ பைத்தியக்காரத்தனமாக பண்ணுறான்னு. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அவன் கண்ணுனால பார்க்குற அந்த நடிகருடைய அந்த நடிப்போ, அந்த சாகசமோ, அந்த ஃபைட்டோ, ஏதோ ஒன்று பிரம்மாண்டமோ அவனை என்ன பண்ணிடுச்சு, போட்டு கட்டி வச்சிருச்சு. அதுக்காக அவன் உயிரை கூட என்ன பண்ணுவான், கொடுப்பான். அதுக்காக அவன் பைத்தியக்காரன் ஆகிறனாலும் ஆவான். காரணம் என்ன, கண்களினாலே பார்த்த மாயையிலே அவன் கட்டப்பட்டிருக்கிறான். இப்போ ஒருவேளை நம்ம அந்த எக்ஸ்ட்ரீமுக்கெல்லாம் போய் அந்த மாதிரி நம்ம பைத்தியக்காரர்கள் போல பண்ணலனாலும், நிறைய நேரம் கண்களினாலே பார்க்குற காரியங்களை நம்பிக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா, பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கிறோம். யாராவது ஒருத்தர் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் பங்காளி சண்டைக்கு வர்றாருன்னா என்ன பண்ணுறது, ஏங்க இந்த பங்காளி சண்டைக்கு வந்துக்கிட்டே இருக்கிறாருன்னு தயவு செஞ்சு பாஸ்டர்கிட்ட வந்து சொல்லாதீங்க. பாஸ்டர்கிட்ட சொல்லாமல், பாஸ்டர்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு புரிந்து கொள்ளுதல் வேணும். என்ன புரிந்து கொள்ளுதல் தெரியுமா, நான் கண்ணால் பார்க்குற இந்த பங்காளி சண்டைக்கு வரல, இவனுக்கு பின்னாடி, இவன் குடும்பத்துக்கு பின்னாடி, இவனுடைய செயல்பாட்டுக்கு பின்னாடி ஒரு ஆவியின் தாக்கம் இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டா பாஸ்டர் கிட்ட வந்து மெச்சோராக ஒரு ப்ரேயர் பாயிண்ட்டை சொல்லலாம். பாஸ்டர், பங்காளி கிட்ட இருந்து பிசாசு என்ன பண்ணுறான், கிரியேட் செய்கிறான், அதற்காக ஜெபம் பண்ணுங்க, அந்த ஜெபத்தை சொல்லுங்க. ஆனால் பங்காளிக்காக ஜெபம் பண்ண சொல்லி நம்ம சொல்ல முடியாது. பங்காளி அழிஞ்சு போகணும், நாசமாக போகணும், நம்ம இப்படி ஜெபம் பண்ணுவோம் இல்லை இல்லையா? ஸோ அதனால் பக்கத்து வீட்டுக்காரனோ எதிர் வீட்டுக்காரனோ பங்காளியோ வேண்டாதவனோ யாராக இருந்தாலும் உங்களுக்கு விரோதமாக வரும் பொழுது உங்கள் தரிசித்து நடவாமல், கண்ணால் பார்த்து அவன் பண்ணுற பிரச்சனை, உங்களுக்கு விரோதமாக பண்ணுறது, உங்கள் அண்ணன் பண்ணுறது, உங்கள் தம்பி பண்ணுறது, தாய் பண்ணுறது, தகப்பன் பண்ணுறது, யாராக இருந்தாலும் சரி, கண்ணால் பார்க்கறத வச்சு நீங்கள் ஒரு முடிவுக்கு வராதீங்க. விசுவாசித்து, அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றேன், நாம் விசுவாசித்து நடக்கிறோம். சோ விசுவாசிக்கும் போது ஆக்சுவலா என்ன ஆயிடுது, பிசிக்கல் ஐஸ்ல பார்க்கறத விட நீங்க எந்த ஐஸ்ல பாக்குறீங்க, ஆவிக்குரிய கண்கள்ல பாக்குறீங்க. அப்ப ஆவிக்குரிய கண்கள்ல பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆயிடுது, நல்லா தெரிஞ்சு போகுது, ரைட்டுடா இவன் பின்னாடி ஏதோ ஒரு தாக்கம் ஒன்று இருக்கிறது. ஒருவேளை மறைந்திருந்தாலும் உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா உடனே ஒரு உபவாசத்தை போட்டு ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து என்ன பண்ணுங்க, கேளுங்க, கர்த்தாவே இவ்விதமான ஒரு தாக்கம் வருது, இவ்விதமா இந்த மனுஷன் வந்து பேசுறான், இதுக்கு பின்னாடி மறைந்திருக்கிற காரியங்களை கர்த்தாவே எனக்கு வெளிப்படுத்துங்க. இதுதான் முதிர்ச்சியான ஒரு விசுவாசி செய்ய வேண்டியதான அணுகுமுறை. மற்றபடி நம்ம போயிட்டு அவனோட சண்டை போட்டுக்கிட்டு நேருக்கு நேர் நின்று மல்லு கட்டிக்கிட்டு அவனோட நம்ம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம விசுவாசித்து நடக்கிறவர்களா இல்லாமல் தரிசித்து நடக்கிறவர்களாய் நாம் இருப்போம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கணும்னு பைபிள் சொல்லுது. ஆனால் நம்ம தலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு பாருங்க பவுல், இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமா இருக்கிறோம். ஏன், ஸ்பிரிச்சுவல் பீயிங்கா நீங்க இருக்கும்போது, ஆவிக்குரிய மனுஷனா இருக்கும்போது, யூ ஆர் சப்போஸ் டு பி வித் காட், கர்த்தரோடு கூட தான் நீங்க இருக்கணும். ஆனா இப்ப பிசிக்கலா எங்க இருக்கிறோம், நம்ம கர்த்தர் கூட பரலோகத்துல நம்ம இல்லை, பரலோகத்தை விட்டு வேற ஒரு இடமாகி பூமியில் இருக்கிறோம். ஆனாலும் நமக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா, நமக்குள்ள ஒரு தைரியம் இருக்கு. என்ன தைரியம், பிசிக்கலா என் பாடி இங்க இருந்தாலும் ஸ்பிரிச்சுவலா நான் எங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன், கிறிஸ்துவுடனே கூட உன்னதங்களிலே அமர்ந்திருக்கிறேன். ஏங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஏன்னா நான் 1 மணி நேரத்துக்கு மேல பேசிக்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி 10 நிமிஷத்துலேயே நிறைய பேருடைய கண்கள் வந்து தியான நிலைமைக்கு போயிட்டீங்க. இது ஏன்னா நான் இது பிச்சு பாதியாக மெசேஜ்லாம் சொல்ல முடியாது. போல இந்த வாரம் சொல்லி அடுத்த வாரம் விட்டு அதுக்கு அடுத்த வாரம் இந்த பிரசங்கத்தை கண்டினியூ பண்ணனா திரும்ப நான் முதல்ல இருந்து உங்களுக்கு சொல்லணும். அதனால ஒரே மோட்டமாக நான் சொல்லி முடிச்சிடுறேன். நீங்கள் பொறுமையாக கூட யூடியூப்ல நிறுத்தி கேட்டுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் இது எல்லாரும் தெரிஞ்சே தான் ஆகணும். இது தெரியாததுனால தான் இவ்வளோ நாள் நம்ம புலம்பிக்கிட்டே இருந்தோம். அப்போ நம்மளுடைய அறியாமைன்ற காரியத்தை நம்ம மூட்டை கட்டி வைக்கணும்.
அறியாமையை நம்ம அறியாமையில் என்னென்ன இருக்குது, என்னென்ன காரியங்கள் மறைந்து இருக்கிறதுன்ற நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ரெண்டாவதா, இந்த விசுவாசம் என்பது, முதலாவது சொன்னேன் faith is seen and unseen. ரெண்டாவது faith is a foundation. விசுவாசம் என்பது ஒரு அஸ்திபாரமாக இருக்கிறது. ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 6வது அதிகாரம் 1வது வசனம். எபிரேயர் 6:1 சேர்ந்து வாசிப்போமா? ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. இப்போ இந்த அஸ்திபாரம், அதாவது ஃபவுண்டேஷன்ல முக்கியமான லிஸ்ட்டை வந்து சொல்றாரு. இப்போ நான் இதெல்லாம் திரும்ப பிரசங்கம் பண்ண மாட்டேன், ஆனால் இதெல்லாமே ஃபவுண்டேஷன்றாரு. என்னென்ன ஃபவுண்டேஷன்லாம்? சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், ரெண்டாவதா தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். போதும், அதுதான் அதுக்காக தான் நான் வாசிக்க சொன்னேன். தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். இது எங்க தெரியுமா வருது? 10 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் விசுவாசம் வர்றது பேர் விசுவாசம் கிடையாது. ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பின உடனே வருவது பேர் தான் அது விசுவாசம். ஆனால் எல்லாருக்குமே மனம் திரும்ப உடனே எல்லாம் அந்த மாதிரி எடுப்புல 100% தேவன் மேல நம்பிக்கை வந்துடாது. அப்போ ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை தெரியுமா? அவன் வசனத்தை வாசிக்கணும், அதே நேரத்தில் அவனுடைய ஸ்பிரிச்சுவலா அவனுடைய லைஃப்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு உருமாற்றம் ஒன்று வேணும். அவன் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறவனா ரட்சிப்பின் அனுபவத்திலேயே அவனுக்கு வந்துடணும். அது பார்ட் ஆஃப் சால்வேஷன். ஆனா 15 வருஷம் கழிச்சு இப்போ அந்த வசனத்தை நம்ம படிக்கும் போது மண்டைக்கு ஏறுது. ஐயோயோ, 15 வருஷத்துக்கு முன்னாடியே இதை நான் செஞ்சிருக்கணுமே. உண்மையா சொல்றேன், இந்த விஷயங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனையில மாட்டிக்கொள்ளாமல் இருந்திருப்பேன். உங்களுடைய மைண்ட் வாய்ஸும் அதுதான், எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா என் லைஃப்ல அதுதான் உண்மை. எனக்கு இந்த காரியம், பிசாசு இவ்வளோ ட்ராப் வச்சிருக்கிறான், பிசாசு இவ்வளோ தந்திரம் வச்சிருக்கிறான், இந்த அறியாமன்ற ஒரு காரியத்தை ஒருவேளை ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா நான் சிக்கிக்கொள்ளாமல் இருந்திருப்பேனே. சரி, அது போகட்டும். தீமையிலையும் கர்த்தர் எனக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த அறியாமையில் போய் நான் சிக்கிக்கொண்ட ஒரு சில பிரச்சனைகளிலும் கர்த்தர் என்னை விடுவிச்சு என்னை காத்திருக்கிறார். அது வரைக்கும் தேவனுக்கு நான் நன்றி சொல்வேன் நிச்சயமாவே. ஆனால் இனிமேலும் என்ன பண்ணாதீங்க, தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்றவங்கள தயவு செஞ்சு இனிமேல் தாமதப்படுத்தாதீங்க. தயவு செய்து இனிமேலும் மாம்ச மக்களை போல வாடாதீங்க. கம்ப்ளைண்ட், நம்மளுடைய பழைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் தூக்கி போட்டுருங்க. தரிசித்து நடக்கிறவர்களா இல்லாம விசுவாசித்து நடக்கிறவங்களா, ஸ்பிரிச்சுவல் சென்சஸ்ல ஆக்டிவேட் ஆன மக்களா நம்ம இருக்கணும். இப்படிப்பட்டவங்களா இருந்தா வர்ற நாட்களில் பிழைத்து கொள்ளலாம், வாழ முடியும், தப்பித்து கொள்ளலாம். நீங்க தப்பிக்கிறது மாத்திரம் இல்லை, நிறைய பேரை காப்பாற்றி தேவன் பக்கமா இழுத்துட்டு வர முடியும். ஆனா நம்ம இன்னும் தரிசித்து நடக்கிற ஸ்டேஜ்லயே மாட்டின்னு முழிச்சிட்டு இருக்கோம். அப்போ தேவன் பேரில் வைக்கிறதான விசுவாசம்ன்றது அடிப்படை உபதேசம், பேசிக். அதுதான். அதை திரும்ப என்னத்துக்கு பேசிக்? அஸ்திபாரத்துக்கு மேல இன்னொரு அஸ்திபாரம் போட மாட்டீங்க. அஸ்திபாரம்னா அதை ஃபர்ஸ்டே போட்டு முடிச்சிடணும். அப்போ இனிமேட்டு புதுசாக ரட்சிக்கப்படுறவங்களுக்கு நான் முதல்லயே வச்சு நான் ஒரு 6 மாதம் கிளாஸ் எடுக்கலான் இருக்கேன். புதுசாக ரட்சிக்கப்படுறவங்களுக்கு 6 மாதம் பேசிக் கிளாஸ். அந்த கிளாஸை முடிச்சாதான் நீங்கள் சர்ச்சுக்குள்ளேயே வரணும். அதெல்லாம் நான் வைக்கலான்னு அடுத்து நான் சீரியஸ் உண்மையான சொல்கிறேன். நான் திட்டம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அட்லீஸ்ட் அது ஒரு வீடியோவாச்சும் ரெக்கார்ட் பண்ணி இந்த வீடியோவை பார்த்து இப்போலாம் ட்ரைனிங்லாம் அப்படி தான் கொடுக்குறாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆஃபீஸில் நீங்கள் வீடியோவை பார்த்தா தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஒர்க் பிளேஸுக்கு வந்து வேலை செய்ய முடியும். அந்த மாதிரி இந்த வீடியோலாம் பார்த்து அதில் இருக்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னீங்கன்னா தான், ஆமாம், அப்ஜெக்டிவ் டைப் ஆன்சர், கொஸ்டின் டைப் வச்சு மார்க்கில் பாஸ் ஆனால் தான் சர்ச்சுக்கு வரணும். நல்ல வேலைப்பா, நம்ம ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டோம் நீங்களாம் நினைக்கிறீங்க. எனக்கெல்லாம் என்ன டெஸ்ட்டை வச்சு என்னத்த பண்ணியிருப்பான் இந்த பில்லி வந்திருந்தானா, ஐயா இருக்கிற காலத்துலேனாலும் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. சரி, கவனிப்போம். கர்த்தர் நல்லவர், அப்பவே நம்மளை தெரிந்து கொண்டார். ஆனால் இப்போனாச்சும் இந்த சத்தியத்தை நம்ம கேட்டுக்கிறோம். அதனால இது நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ ரெண்டாவதா விசுவாசம்ன்றது ஒரு அஸ்திபாரம். மூன்றாவதா ஃபெய்த் இஸ் அன் இம்பார்ட்டேஷன். விசுவாசம் என்பது ஒருவரிடத்திலிருந்து இன்னொருவருக்கு வருகிறதான காரியமாக இருக்கிறது.
இப்போ நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே, நான் இதோட முடிக்க போகிறேன். இன்னொரு 5 minutes தான். நல்லா கவனிங்க. நான் 1.5 மணி நேரம் பேசியிருக்கேன் கிட்டத்தட்ட. நல்லா கவனிக்கணும். விசுவாசம்ன்றது இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இது நான் 2 காரியம் சொன்னேன். ஒன்று, அது பார்க்கக்கூடியதும் பார்க்கக்கூடாததுமாக இருக்கிறது. ஏன்னா மாம்ச கண்ணில் பார்க்க முடியாது, ஆவிக்குரிய கண்ணில் பார்க்க முடியும். 2வது என்ன சொன்னேன், விசுவாசம்ன்றது அது அஸ்திபாரம், அது முதல்ல இருந்தே இருக்கணும். ஒருவேளை இப்போ இல்லைன்னா இப்போ அதை பில்ட் பண்ண ஆரம்பிங்க. வர்ற நாட்களில் அதற்காக நிச்சயமாக நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் வரப்போகிறதான எல்லா தோல்வியின் காலங்களையும் கர்த்தர் வெற்றியின் காலங்களாக மாற்றி தர உண்மை உள்ளவராக இருக்கிறார். எப்போ? விசுவாசன்ற அந்த டாக்டரின்ல நம்ம சரியா இருக்கும் போது. 3வது நான் சொல்ல போறேன், faith is an impartation. இப்போ இந்த விசுவாசம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம்னு சொன்னேன். இப்போ இதில் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஒரு காரியத்தை குறித்ததான ஒரு அறிவு நமக்கு உண்டாகணும். இப்போ ஒரு நாள் இப்போ விசுவாசம் சொல்றோம். இப்போ இதற்கான அறிவை நான் எப்படி பெற்றுக்கொள்வது? இதற்கான அறிவை நான் எப்படி பெற்றுக்கொள்வது? இப்போ உதாரணத்திற்கு எனக்கு கம்ப்யூட்டரில் ஒரு சாஃப்ட்வேரில் ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்கான அறிவு எனக்கு இருக்குது. இப்போ நான் இந்த அறிவை உங்ககிட்ட நான் பேசி ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? எங்க தம்பி இந்த மாதிரி நியூ ப்ராஜெக்ட் போய் அதை கிளிக் பண்ணி அந்த லிங்க் ஏதாவது சொன்னால் உங்களுக்கு புரியுமா? என்னடா அவன் லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அப்போது நான் பெற்றுக்கொண்ட அறிவை என்னுடைய வேலை எங்கேயோ, என்னுடைய இடம் எந்தையோ அந்த இடத்துல ஒரு வேலையை செய்யும் போது தான் அந்த அறிவை நான் என்ன பண்ணுவேன்? பயன்படுத்துவேன். ஆமாம் தானே? இந்த அறிவை போய் நான் எல்லா இடத்துலையும் சொல்ல மாட்டேன், சொன்னாலும் யாருக்கும் புரியாது. ஆனால் அறிவு இருக்கிறதுன்றதை யாராலையும் மறுக்க முடியாது. ஸோ நாலேஜ் உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்குது, உங்கள் மூளையில் வச்சிருக்கிறார். ஆனால் அதை நம்ம செயல்படுத்த வேண்டிய நேரம் வரும்போது தான் என்ன பண்ணுறோம்? அதை நம்ம செயல்படுத்துகிறோம் இல்லையா? அப்போ இதே மாதிரி தான் விசுவாசத்திற்கு வேண்டியதான அந்த திறன், அந்த ஸ்ட்ரென்த்து, அது கர்த்தர் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலேயே ஆவியானவர் மூலமாக உங்களுக்கு என்ன பண்ணிட்டாரு? உள்ள வச்சிட்டாரு. நீங்கள் எத்தனை பேர் அந்த வீடியோ பார்த்தீங்க தெரியல? ஒரு பாட்காஸ்ட் ஒன்று பார்த்தேன், பரிசுத்த ஆவியினுடைய 3 பரிமாணங்கள்னு நான் ஷேர் பண்ணேன், குரூப்பில் ஷேர் பண்ணேன். தயவு செஞ்சு அதை பாருங்கள், கண்டிப்பாக பார்க்கணும், எல்லாரும் பார்க்கணும், ஃபேமிலி உட்காந்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் எப்படி 3 விதங்களிலே ஒரு மனுஷங்கிட்ட கிரியை செய்வார்ன்றது. இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனை ரட்சிக்கப்படுற அந்த நாளிலே நிரப்பும் பொழுது என்ன ஆகுது தெரியுமா? எந்த டைமில், அதாவது இப்போ உதாரணத்துக்கு நான் இன்னைக்கு டேட் 22ஆம் தேதி ஜூலை 2023 நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு வச்சுக்கோமே. 2048 ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு தேவையான விசுவாசத்தினுடைய பலனை இன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? எனக்கு தராரு. நான் சொல்றது புரியுதா? என்னைக்கு நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அன்னைக்கு விசுவாசத்திற்கு எனக்கு ஒரு பலன் வேண்டும். அந்த பலனை எனக்கு இப்பவே தராரு. ஆனால் இப்போ ஒரு தரனால பூட்டி வச்சுட்டு நாம இதெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ இந்த பலனை காத்து கொள்றதுக்காக என் மேல இன்னொரு ஆடையை நான் தரித்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அது பேர் தான் இம்பார்ட்டேஷன் ஆர் அனாயிண்டிங்னு சொல்லலாம். ஃபெய்த் இஸ் லைக் an anointing. இப்போ இதை நான் தரித்து கொள்ளணும்னு சொல்லி இப்போ அது என்னன்னா எனக்கு உள்ள இருக்குது, உள்ள இருந்து யாரும் அந்த விசுவாசத்திற்குரிய பலனை எடுத்து போடக்கூடாதுன்னா மேல ஒரு கவர் போட்டு நான் மூடி வைக்கணும். இந்த கவரை தான் நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா? பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் என்று சொல்றோம். இப்போ நான் 2023 ஜூலை மாதம் 22ஆம் தேதியில் ரட்சிக்கப்பட்ட நான் 2048 ஜூன் மாதம் 1ஆம் தேதியில் நடக்க போகிற ஒரு பிரச்சனை இருக்கு இல்லைங்களா? அது வரைக்கும் எனக்கு மேலே இருக்கிறதான இந்த அபிஷேகம் என்கிறதான இந்த ஆடையை தரித்து கொண்டு அதை நான் ஸ்ட்ராங்காக வளர்த்த ஆரம்பிச்சிட்டேன்னா அன்னைக்கு தேவைப்பட வேண்டிய அந்த விசுவாசத்தை அன்னைக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்? கரெக்டாக வெளிப்படுத்துவார். ஆனால் நான் என்ன பண்ணிடுறேன்? விசுவாசம் உள்ள இருந்துச்சு, அபிஷேகத்தில் என்ன ஆகலை? நான் வளரல, அபிஷேகத்தில் வளரல. அதனால எனக்குள்ள அந்த நாளைக்கு தேவையான விசுவாசத்தினுடைய பலன் என்ன ஆயிடுச்சு? எங்கேயோ காணாம போயிடுச்சு. இல்லை யாரோ திருடிட்டாங்க, பிசாசு திருடிட்டு போயிட்டான், விசுவாசத்தை திருடிட்டான். திருட முடியுமா பிசாசு விசுவாசத்தை? முடியும். நான் சொன்னல, அறியாமன்ற கதவை திறந்து வச்சிட்டோம்னா பிசாசு ஈஸியா உங்களையும் திருடுவான், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற விசுவாசத்தையும் திருடிட்டு போயிடுவான். நான் சொல்றது புரியுதா? ஏங்க நான் சொல்றது புரியுதா இல்லையா? உங்க பக்கத்திலே பேசுறேன் நான். இந்த கேமரா மட்டும்
இது பண்ணுங்க. ஏங்க நான் சொல்றது புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஏன்னா இது ரொம்ப ரொம்ப அவசியம். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் எல்லாமே மாறணும். உங்களுடைய கண்ணோட்டம் மாறணும். உங்களுடைய கண்ணோட்டம் மாறி நீங்கள் ஆவிக்குரிய மனிதர்களாக நீங்கள் மாறி ஆவிக்குரிய கண்களினால் பார்க்கவும் ஆவிக்குரிய காதுகளினாலே கேட்கவும் உங்கள் இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற காரியங்களை உணர்கிறவர்களுமாய் நீங்கள் மாற்றப்படணும். இதுதான் இந்த நாட்கள், இதுதான் நம்ம செய்ய வேண்டிய வளர்ச்சி. இதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஸோ ரட்சிக்கப்பட்ட நாளிலே விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்துட்டார், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அதை காத்து கொள்ள வேண்டியது, அந்த விசுவாசத்தை அபிஷேகம் என்கிறதான ஒரு மறைப்பினாலே உள்ள வச்சு மறைத்து கொள்ள வேண்டியது என்னுடைய வேலை. அந்த அபிஷேகத்தில் நான் வளரணும். நான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டதுனாலிருந்து எனக்கு அந்த பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனைக்கு ஒரு விசுவாசம் தேவைப்படுது. அந்த விசுவாசம், அந்த பிரச்சனையை போய் நான் நேருக்கு நேர் நான் ஃபேஸ் பண்ணுற வரைக்கும் நான் அபிஷேகத்தில் வளரலன்னு சொல்லி சொன்னால் நான் ஈஸியாக அன்னைக்கு போய் தோத்துருவேன். ஒன்று அறியாமையில் விழுந்துருவேன், இல்லை விசுவாசம்னா என்னானே தெரியாமல் சாதாரண ஒரு மனிதன் செத்து போகிறத போல் செத்து போயிடுவான் அந்த பிரச்சனையில். ஆனால் நான் அபிஷேகத்தில் வளர்றவனாக இருந்தேன்னு சொல்லி சொன்னால் என் வாழ்க்கையில் இருக்கிறதான உள்ள இருக்கிற விசுவாசத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா? சேஃபாக வச்சிருப்பார். எதுக்கு வச்சிருப்பாரு? 2048 ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரப்போகிற பிரச்சனைக்கு இவனுக்கு இந்த விசுவாசம் அவசியம், அவனுக்கு இது தேவை. இந்த காரியத்தை கர்த்தர் நல்லா அறிஞ்சு வச்சிருந்தார். விசுவாசத்தை அன்னைக்கே வச்சுட்டார். அதனாலதான் உலகம் உண்டானது முதற்கொண்டே அப்போதுலேருந்தே உருவாக்கப்பட்டவைகளை வாஸ்தவம் இல்லைங்களா? 1 கொரிந்தியர்ல வாஸ்தவம் இல்லைங்களா? ஸோ இது எல்லாவற்றையும் ஆண்டவர் உருவாக்கி வச்சுட்டார். அதே மாதிரி பிசாசு என்ன பண்ணிட்டான்? பில்லிக்கு இந்த ஆண்டுல விதமான ஒரு பிரச்சனை பண்ணுன்றது பில்லிக்கு என்ன பண்ணி வச்சுட்டான்? அவன் உருவாக்கி வச்சுட்டான். அப்போ அன்னைக்கு வரப்போறதான பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு எனக்கு தேவன், நான் ரட்சிக்கப்படுற நாளைக்கு எனக்கு விசுவாசம் கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த விசுவாசத்தை காத்துக்கொண்டு அபிஷேகத்தில் வளர வேண்டியது யார் வேலை? என் வேலை. நான் நேரம் செலவழிக்கணும், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கணும், அபிஷேகத்தில் வளரணும். அதற்காக தான் அந்த அந்நிய பாஷையில் பேசி ஜெபிக்கிற நேரத்தை தினந்தோறும் நைட்டு 10 to 11 வச்சுருக்கிறோம். ஸோ நம்ம சர்ச்சு முழுசுமாங்க எல்லாருங்க ஜெபிக்கிறவங்களாம் மாறணும். சும்மா ஜெபிக்கிறது இல்லை, ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஆமாம், இதுக்கு முன்னாடி ஒருவேளை அந்த அபிஷேகம் உங்களுக்கு இல்லைன்னா கேளுங்க. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, வாரம் பில்லியும் பாஸ்டரும் மாற்றி மாற்றி இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறானுங்க. கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, உண்மையாலுமே அவங்க சொல்கிறாங்களா இல்லை சும்மா கதை விட்டுக்கிட்டு இருக்காங்களா? கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் உங்களுக்கு கற்று தருவார். ஏன்னா இது ரொம்ப முக்கியம் பெரியமானவர்களே. நம்ம இதில் ரொம்ப இக்னரண்ட்டாக இருந்துட்டோம், இவ்வளோ நாள் அறியாமையில் இருந்துட்டோம். அறியாமையில் இருந்ததுனால எத்தனையோ ஆசீர்வாதங்களை நம்ம இழந்து போயிட்டோம். ஆனால் இனிமேலும் இவ்விதமான ஆசீர்வாதங்களை ஒரு நாளும் நம்ம இழக்க கூடாது. சொல்றது புரியுதுங்களா? நம்ம எல்லாம் எழுந்து நிற்கலாமா? தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசின காரியம், இட் இஸ் a very extensive டாபிக், ரொம்ப பெரிய ஒரு டாபிக். ஆனால் நான் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கி பேசியிருக்கேன். 1.5 மணி நேரமே சுருக்கி முடிஞ்ச அளவுக்கு சுருக்கி பேசியிருக்கேன். ஏன்னா நான் ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸ் 48 பக்கம் இருக்குது. சரியா? 48 பக்கம். நான் உங்களுக்கு வெறும் 7 பக்கத்தில் சுருக்கி சொல்லியிருக்கேன். ஸோ ஏன்னா இது இல்லாதனால தான் இன்னைக்கு பல மக்கள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க, பல சபைகள் அழிந்து கொண்டு இருக்கிறது. ஏன்? ஊழியக்காரங்க கூட இந்த அறிவு இல்லாததுனால தான் அழிஞ்சிட்டு இருக்காங்க. நான் அதை தைரியமாக சொல்ல முடியும். அதனால கர்த்தர் இன்னைக்கு நம்மகிட்ட பேசியிருக்காருன்னா உங்களையும் என்னையும் விசேஷமானவராக பார்க்குறாரு, நமக்கு இதை ரிவீல் பண்ணியிருக்கிறார். ஸோ அதனால் இதை மற்ற நாட்கள் போல் ஒரு சாதாரணமான ஏதோ ஒரு பிரசங்கம் வந்ததுங்க போனதுங்க ரொம்ப நேரம் உட்காந்து பேசினாருங்க கிடையாது. இன்னைக்கு யூ நீட் டு டேக் சம்திங் வென் யூ கோ அவுட் ஆஃப் திஸ் பிளேஸ். இந்த இடத்த விட்டு போகும்போது ஒரு காரியத்தை நல்லா உங்களுடைய சிந்தையில் தெளிவுபடுத்திட்டு நீங்கள் போகணும். காரியங்களை கர்த்தர் பேசியிருக்கிறார், அதை கிரியை செய்வார். நிச்சயமாக நாம் வெற்றியை பார்க்க போகிறோம். கண்களை மூடுவோமா? தேவனை நோக்கி பார்க்கலாம். கர்த்தாவே, அப்பா, இந்த நாளிலே ஆண்டவரே இந்த காரியங்களை கர்த்தாவே எங்களுக்கு வெளிப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். தேவன் உண்டாக்கினவைகளை எங்கள் உலக தோற்றத்துக்கு முதல் தேவன் உண்டாக்கினவை எங்கள் கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, இருதயத்தில் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவில்லை. ஆனாலும் இவை எல்லாவற்றையும் கர்த்தாவே நீர் ஏற்கனவே உருவாக்கி வச்சிருக்கிறீங்க. ஆனால் அதை பார்க்கறதுக்கு விசுவாசம்ன்ற அந்த 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 அடிப்படையான அந்த விஷயம் எங்ககிட்ட இல்லைப்பா. அந்த விசுவாசத்தை நாங்கள் மறந்துட்டோம்.
அந்த விசுவாசம்னா ஏதோ இயேசுவை நம்புறேன் விசுவாசிக்கிறேன்றதை சொல்லி அப்படியே நான் நினைச்சிட்டு விட்டுட்டேன் ஒழிய, இந்த விசுவாசம் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த ஆவிக்குரிய உணர்வுகளை செயல்படுத்துகிற ஒரு அடிப்படை என்பதை நான் மறந்து விட்டேன். அது அறியாம இருந்துட்டேன்பா. இன்னைக்கு என்னுடைய அறியாமையின் கர்த்தர் மாற்றினதற்காக ஸ்தோத்திரம். எனக்கு தெளிவை தந்ததற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் அப்பா நீங்க எனக்குள்ளாக இருந்து அப்பா அந்த உன்னத கிறிஸ்துவோடு கூட இருக்கிற அந்த உன்னத அழைப்பை புரிந்து கொண்டு நான் உம்மோடு கூட அந்த விசுவாச வாழ்க்கை வாழ்வதற்கு எனக்கு கர்த்தாவே நீர் கற்றுக் கொடுத்த இந்த போதனைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன். நன்றி என்று சொல்றேன்ப்பா. முதலாவது அடியேனுக்கு இதை வெளிப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். இங்க இருக்கிறதான பிள்ளைகளுக்கு நீர் வெளிப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். இதை இனிமே கேட்க போகிற பிள்ளைகளுக்கு நீர் இதை கற்றுக் கொடுக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். அப்பா நாங்கள் இனிமேலும் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறவர்களாய், ஆவிக்குரிய அந்த உணர்வுகளை பெற்றவர்களாய், சரீர பிரகாரமான உணர்வுகளை அப்பா அதை நாங்கள் மேலோங்கி இருக்க செய்யாம நாங்கள் ஆவிக்குரிய உணர்வுகளிலே நாங்கள் இன்னும் வளர்ந்தவர்களாய் அப்பா நாங்கள் எப்பயுமே ஆவியனுடைய சத்தத்திற்கு உணர்வுள்ளவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. இந்த விசுவாசம் என்பது அப்பா அடிப்படையான ஒரு காரியம், அடிப்படையான ஒரு போதனை என்பதையும், விசுவாசம் என்பது ஒரு அபிஷேகத்தினாலே எங்கள் மேலே தேவன் வைக்கிற அபிஷேகத்தினாலே காக்கப்படுகிறது என்பதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோமே. ஆகையினால் இனி வருகிற நாட்களிலே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு அந்த அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்க. நாங்கள் அந்த அபிஷேகத்தில் இன்னும் வளரணும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த 1 மணி நேரம் காத்திருந்து ஜெபிக்க ஜெபிக்க எங்களுக்குள்ளாக இந்த விசுவாசம் வளரட்டும், அந்த விசுவாசம் காக்கப்படட்டும். அபிஷேகத்தில் நாங்கள் வளர்கிறது மாத்திரமல்ல, நாங்கள் இனி வருகிற நாட்களிலே எல்லா காரியங்களிலும் பகுத்தறியத்தக்கவர்களாய், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவர்களாய், ஆவிக்குரிய உணர்வுகளினாலே நடத்தப்படுகிறவர்களாய், தேவனுக்கு அடுத்த எல்லா காரியங்களையும் புரிந்து கொள்ளுகிறதான இருதயம் உள்ளவர்களாய் எங்களை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. ஆவிக்குரிய மனிதன் தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்து பார்க்கிறான். பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் இருப்பதனாலே தேவனுடைய ஆழங்களை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி நாங்கள் வசனத்தில் வாசிக்கிறோமே. அதே போல ஆழமான காரியங்களை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் இதை இக்னரண்டா அறியாமையில இனியும் நாங்கள் ஒரு நாள் கூட வீணடிக்காம கவனம் உள்ளவங்களா, எச்சரிக்கையா அப்பா நாங்கள் ஸ்பிரிச்சுவல் சென்சஸ்ல ஆவிக்குரிய உணர்வுகளில் நாங்கள் செயல்பட உதவி செய்யும். நீ இந்த நாளில் இவ்விதமாய் நாங்கள் உட்கார்ந்து இந்த வசனத்தை பொறுமையோடு கேட்கறதுக்கு கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தை பல மடங்கா கிரியை செய்யட்டும். அது அவங்க மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அந்த தெளிவை தாங்க, தைரியத்தை தாங்க. எங்களை வருகைக்காக ஆயத்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.